எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். பல்லவன் பாண்டியன் பாஸ்கரன் கதையோட தொடர்ச்சி. தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தான் அவன். பாஸ்கரனின் காரும் அவனை பின்னால் துரத்தியது. மீனாட்சி சுந்தரமும் அருள்மொழியும் ஓட முடியாமல் ஒரு இடத்தில் தேங்கி நின்றுவிட பாஸ்கரனின் கார் அவனை முந்திக்கொண்டு அவனை மறிக்க பார்த்தது. அவனும் மோதி தலை குப்பர விழ ஆரம்பித்தான். எல்லாமே சொற்ப நொடியில் முடிந்தது. கீழே விழுந்தவன் ஒரு சில நொடி பொழுதுகள் புரண்டு நெளிந்தான். பாஸ்கரன் காரை விட்டு வேகமாக கீழே இறங்கி அவனை சமீபித்த போது தலையில் அடிபட்டு ரத்தம் கசிந்திருந்த நிலையில் அவன் மயக்கமாகி இருந்தான். வீதியே அந்த காட்சியை ஒரு அதிசயம் போல கருதி பார்த்து கொண்டிருக்க பாஸ்கரனிடம் சமயோஜிதம் வேகமாக வேலை செய்ய தொடங்கியது. அடுத்த நொடி அவனை தூக்கி போட்டுக்கொண்டு ஆஸ்பத்திரி நோக்கி புறப்பட தொடங்கிவிட்டான். காருக்குள் மீனாட்சி சுந்தரமும் அருள்மொழியும் கூட ஓடி வந்து ஏறிக்கொண்டார்கள். வேகமெடுத்து ஆஸ்பத்திரி நோக்கி விரையும் காருக்குள், சார், யார் இவன்? எதுக்காக இவனை பிடிக்க முயற்சி செஞ்சீங்க? என்னையே நோட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான் பாஸ்கரன். இவனை நான் ஏற்கனவே சந்திர பிரகாஷ்ங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட பார்த்திருக்கேன். என்னை பத்தி ஒரு தகவலை கூட செல்போன்ல யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தான். என்னை நீங்க 2 பேரும் வீட்டுல அடைச்சு போட்டுட்டு யானை மலையில இருக்கிற சிலைய தேடி போயிருக்கிறதா இவன் சொன்னதுதான் ஆச்சரியம். மீனாட்சி சுந்தரம் படபடத்தார். பாஸ்கரன் தாடையை தடவ தொடங்கினான். அருள்மொழிக்கும் வியப்பாக இருந்தது. மயங்கியபடி அமர்ந்த நிலையில் சரிந்து கிடக்கும் அவனை ஊன்றி பார்த்தாள். இவனை நான் கூட தெருவுல அடிக்கடி பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் நான் சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா இவன் நம்மை நோட்டம் போடுறதையே தொழிலா வச்சுக்கிட்டு இருக்கான்ங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு என்றாள் அவளும். அதுவரை அமைதியாக இருந்த சக்திவேலுக்குள்ளும் பூச்சி பறக்க தொடங்கியது. சார், இவன் கண் விழிச்சா நிறைய உண்மைகள் தெரிய வரும்னு நினைக்கிறேன் என்றான். ஆமா, கண் விழிச்சா நிச்சயமா நிறைய உண்மைகள் தெரிய வரும், ஆமோதித்தான் பாஸ்கரன். மீனாட்சி சுந்தரத்திடம் மட்டும் படபடப்பு அடங்கவே இல்லை. கார் ஒரு தனியார் ஆஸ்பத்திரி முன் தேங்கி நின்றது. சார், ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு சொன்னா ஜிஹெச்சுக்கு கொண்டு போக சொல்வாங்களே. கார் டிரைவர் புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வியை கேட்டான். இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். சீரியஸ் கேஸா இருந்தாதான் அப்படி சொல்லுவாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போமே. கேள்வியும் பதிலுமாக அவனை சுமந்து கொண்டு உள்ளே சென்றார்கள். எதிர்பட்டார் டாக்டர். பாஸ்கரனை பார்க்கவும் அந்த நிலையிலும் அவன் வாங்கி இருக்கும் விருதுக்காக பாராட்டுகளை சொன்னார். பிறகுதான் விஷயத்துக்கே வந்தார். என்ன பாஸ்கரன், யார் இவர்? தெரிஞ்ச நபர் தான் டாக்டர். கார் முன்னால எதிர்பாராத விதமா மோதி விழுந்து அடிபட்டுருச்சு. அடுத்த நொடி டாக்டர் நாடி துடிப்பை சோதித்தார். அடிபட்ட இடத்தையும் பார்த்தார். உயிருக்கு ஆபத்தா ஒண்ணும் இல்லையே டாக்டர்? இல்ல, வாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து முடிப்போம், பிறகு பேசலாம். டாக்டர் சிகிச்சைக்கு தயாரானார். மீனாட்சி சுந்தரத்திற்கு படபடப்பு கூடிக்கொண்டே போயிற்று. அந்த சிலை விஷயமெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் என்று காரிடாரில் முடங்கியபடியே நடக்க ஆரம்பித்தார். பாஸ்கரன் அவரை நெருங்கினார். சார், என்ன சார் இதெல்லாம்? ஆர்கியாலஜிஸ்ட் சந்திர பிரகாஷ் ஆளான இவன் எதுக்கு உங்களை நோட்டம் போடணும்? அதுதான் தெரியல பாஸ்கர். அந்த ஆள் ஒரு நாள் வந்து என்ன சந்திச்சு சமணப்பட்டி பெருமாள் கரடு பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். எதுக்கு கேக்குறீங்கன்னு கேட்டேன். இல்ல, நீங்க ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர், அதனால உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன்னாரு. நானும் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். பரவாயில்லையே, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களேன்னாரு. அப்படி என்ன சார் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? 1 2 பாஸ்கர், எவ்வளவோ இருக்கு. எல்லாம் களப்பிரர்கள் காலத்து சமாச்சாரங்கள். நீ கூட களப்பிரர்கள் காலத்துல தூக்கு போடப்பட்ட ஒரு தமிழ் புலவன் தானே? சார், இதெல்லாம் உங்க நம்பிக்கை. சந்திர பிரகாஷ் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? தங்க புத்தரோ இல்ல தங்க மீனாட்சியோ அங்க இருக்குதுன்னு சொன்னேன். எதை வச்சு? எல்லாம் எனக்கு கிடைச்ச தகவல்கள். என் ஆராய்ச்சி அடிப்படையில தான். என் கணிப்புப்படி யானை மலையில தாலிகள் இருக்கும்போது பெருமாள் கரட்டுல அந்த சிலையும் இருந்துதானே தீரணும். எல்லாத்துக்கும் மேல தட்சிண ரகசியம் புத்தகத்தை பாத்தியா? அதுலயும் குறிப்புகள் அதைத்தானே சொல்லுது. சரி, இந்த ஆராய்ச்சியை எல்லாம் நீங்க ஏன் தனியா செய்யறீங்க? டிபார்ட்மெண்ட் கிட்ட விடலாம் இல்லையா? எதுக்கு பாஸ்கரன்? டிபார்ட்மெண்ட் பேரை தட்டிக்கிட்டு போகவா? அதோட எனக்கு அதுல இருக்கிற அந்த சந்திர பிரகாஷ் மேல நம்பிக்கையே இல்லை. இதை நான் உன்கிட்டயே சொல்லி இருக்கேனே. எதை வச்சு அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க? இதோ பாரு, இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்டு என்ன குழப்பாத. இந்த பய கண்ண முழிக்கட்டும், அப்புறம் தெரியும் பல உண்மைகள். பாஸ்கரனும் மீனாட்சி சுந்தரமும் காரசாரமான வாக்கு விவாதத்தில் இருக்க உள்ளிருந்து நர்சு ஒருத்தி வெளிப்பட்டார். சார், அந்த நபருக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. அடுத்த நொடி எல்லோரும் உள்ளே நுழைந்தார்கள்.
அவன் தலையில் கட்டோடு படுக்கையில் எதிர்ப்பட்ட மீனாட்சி சுந்தரத்தையும் பாஸ்கரனையும் மலங்க மலங்க பார்த்தான். டாக்டரும் அருகில் இருந்தார். பாஸ்கரன், இப்ப இவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனா வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு என்றார். பேச மாட்டேங்கிறானா? எல்லாம் நடிப்பு டாக்டர். ஏய், உண்மையை சொல்லுடா, எதுக்குடா என்ன நோட்டம் போட்ட? யார்கிட்ட எங்களை பத்தி எல்லாம் சொன்ன? அந்த சந்திர பிரகாஷ் கிட்ட தானே? மீனாட்சி சுந்தரம் கத்தினார். டாக்டருக்கு கொஞ்சம் போல பகீர் என்றது. என்ன பாஸ்கர், எதுக்கு இப்படி இவர் கத்துறார்? ஏதாவது பிரச்சனையா? நத்திங் டாக்டர், நத்திங். ப்ரொஃபசர் சார், கொஞ்சம் ப்ளீஸ் அமைதியா பேசுங்க. நான் பேசிக்கிறேன், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போய் இருங்க. பாஸ்கரன் சொல்லிக்கொண்டே அருள்மொழியை பார்த்தான். அவள் புரிந்து கொண்டவளைப் போல புரொஃபசரை பிடித்து இழுக்காத குறையாக வெளியேற ஆரம்பித்தாள். சக்திவேலும் இங்கிதத்துடன் நகர்ந்து கொள்ள பாஸ்கரனின் பார்வை அவனை ஊடுருவ தொடங்கியது. ஆமா, உன் பேர் என்ன? கேக்குறேன்ல, சொல்லு. இப்படி மௌனம் சாதிச்சாலாம் நான் உன்னை விட்டுட மாட்டேன். எதுவா இருந்தாலும் சொல்லு. திரும்பவும் சொல்றேன், என் பொறுமைய சோதிக்காத. எதுக்கு ப்ரொஃபசர் சார நோட்டம் போட்ட? நாங்க சிலைய தேடுறதா உனக்கு யார் சொன்னா? ஒரு அளவுதான் நான் பாப்பேன். இந்த விஷயத்துல நான் போலீஸ் கிட்ட போக விரும்பல. போனா அவங்க உன்கிட்ட எப்படி விஷயத்த வாங்கணுமோ அப்படி வாங்கிடுவாங்க. ஞாபகம் இருக்கட்டும். டேய், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீயா சொல்றியா இல்ல நான் சொல்ல வைக்கட்டுமா? பாஸ்கரன் பேச்சை தொடர்ந்தபடி இருக்க, அவனும் இறுக்கத்தை தொடர்ந்து கொண்டிருக்க, நடுவில் அமட்டியது அவனது செல்போன். அதன் சத்தத்தை கேட்டவன் கொஞ்சம் போல மிரண்டு விட்டு செல்போனை தொட்டு எடுத்து அதன் திரையை பார்த்தான். பேசு, ஏன் தயங்குற? பாஸ்கரன் எடுத்து கொடுத்தான். தொடர்ந்து விழித்தவன் அதற்கு காது கொடுத்தான். லோகு. எஸ் சார். என்னையா, எங்க இருக்க? அது என்ன மென்னு துப்புற? முன்னாடி பேசும்போது கூட சரியா பேசலையே நீ. ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா சார். என்ன பிரச்சனை? நேர்ல சொல்றேன் சார். சரி, சீக்கிரம் வா. வரேன் சார். பதில் சொல்லி முடிக்க மறுமுனை அடங்கியது. நிமிர்ந்தான். துளையிடும் விழிகளோடு பாஸ்கரன். சொல்லு, யார் கூட பேசின? சந்திர பிரகாஷ் சார் கூட. என்ன சொன்னார்? நேர்ல வர சொன்னார். நல்லது, என் கேள்விக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லு. சொல்றேன் சார், ஆனா நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது. நீ முதல்ல விஷயத்த சொல்லு. சார், பெருமாள் கரட்டுல புதையல் இருக்கலாம்ங்கிறது பிரகாஷ் சாரோட ஒரு அனுமானம் சார். சரி, அதுக்கும் ப்ரொஃபசர் சார நோட்டம் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த விஷயத்துல பெருமாள் கரட்டு மேல ஏறி அதை எடுக்கிற அளவு அவருக்கு தைரியம் இல்லை. அங்க போனா தனக்கும் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் வந்துடுமோன்னு பயப்படுறாரு. அதனால புரொஃபசரை தூண்டி விட்டு எல்லா ஆராய்ச்சிகளையும் செய்ய வைக்க அவர் மூலமா உங்களை கொண்டு அதை எடுக்கணுங்கிறது தான் அவரோட திட்டம். ஓ, அப்படி நாங்க எடுக்கும்போது பின்னாலேயே வந்து அதை புடுங்கிக்கணுங்கிறது அவர் திட்டமா? கிட்டத்தட்ட அப்படித்தான் சார். அப்ப அந்த மலையில புதையல் இருக்குன்னு அவர் உறுதியா நம்புறாரா? ஆமா சார். அங்க நிலவர அந்த மூட நம்பிக்கைகளையும் மதிக்கிறாரா? நிச்சயமா சார். அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இதையெல்லாம் நீங்க அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். சமணப்பட்டி விஷயத்துல பல பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களை தூண்டி விடுறதுக்கு பின்னால கூட ஒரு பெரிய காரணம் இருக்கு சார். அதுதான் எனக்கும் தெரியணும். சொல்லு. எனக்கு சில விஷயங்கள் தான் சார் தெரியும். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப சந்திர பிரகாஷ் சார் டிபார்ட்மெண்ட்ல கூட இல்ல சார், ரிசைன் பண்ணிட்டார். அப்படியா? இப்ப அவரோட ஒரே அசைன்மெண்ட் ப்ரொஃபசரும் நீங்களும் அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு கவனிக்கிறது தான். கவனிச்சு ஃபாலோ பண்றது இருக்கட்டும், அவ்வளவு உறுதியா அந்த கரட்டுல புதையல் இருக்கிறதா அவர் எதை வச்சு நம்புறார்? சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஆனா ஒண்ணு, சமணப்பட்டியில இந்த விஷயத்துல அவருக்கு உதவி செய்ய ஒரு ஆள் இருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவனையும் சந்திர பிரகாஷ் தான் மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்கார். ரொம்ப குழப்பறப்பா நீ. புதையல் இருக்கிறது தெரிஞ்சா போய் எடுக்காம எதுக்கு எல்லோரையும் மோட்டிவேட் பண்றான் அந்த ஆள்? இதுல என்னை குறி வைக்க என்ன காரணம்? உங்களாலதான் அதை எடுக்க முடியும்னு அங்க இருக்கிற கல்வெட்டு சொல்றது ஒரு காரணமா இருக்கலாம் சார். சரி, நான் எடுப்பேன்னு சொல்ற கல்வெட்டு அதை அவர் பிடுங்கிக்குவாருன்னு சொல்லுதா? என்ன உளர்ற? அந்த கல்வெட்டு கால்வெட்டு எல்லாமே ஹம்பக். நானும் அதை பார்த்தேன். அந்த தமிழ் அந்த கால தமிழே இல்லை. அந்த எழுத்துக்களும் அந்த காலத்து எழுத்துக்கள் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இதுல பெருசா ஆர்வம் காட்டாம இருக்கேன். நாலா பக்கம் இருந்தும் இந்த எழுத்தாளனை புதையல்னு சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தெச்சின ரகசியம் புத்தகம், மலையில சிலை பேசுறது, அப்புறம் கல்வெட்டு எல்லாமே திட்டமிட்ட ஒருவித சதி.
அதுக்கு புரொஃபசரை தூண்டி விட்டு என்னையும் தூண்டி விட்டு அதுல இறக்கிவிட வேற ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது என்னன்னு தெரியாமத்தான் நான் குழம்பிக்கிட்டு இருந்தேன். என்னோட கணிப்புகள் எல்லாமே சரி. சந்திர பிரகாச பிடிச்சு உலுக்கினா எல்லா உண்மையும் தெரிய வந்துடும்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இனி விட மாட்டேன். பாஸ்கரன் ஆவேசமானான். ஆமா சார், அவரை பிடிச்சா தெரியலாம். ஆனா என்ன காட்டி கொடுத்துடாதீங்க சார் பிளீஸ். நிச்சயமா காட்டி கொடுக்க மாட்டேன். நான் சொல்ற மாதிரி நீ நடி. உனக்கு அடிபட்டதுல பேச்சு போயிடுச்சு. என்கிட்ட நீ எதுவும் சொல்லல. இதுதான் இப்ப உன்னோட நிலை. மத்தத நான் பாத்துக்கிறேன், சரியா? பாஸ்கரன் புத்திசாலித்தனமாக கேட்க அவன் ஆமோதித்தான். அறையை விட்டு வெளியே வந்த பாஸ்கரனை பரபரப்பாக பார்த்தார் மீனாட்சி சுந்தரம். பாஸ்கரன், அவன் என்ன சொன்னான்? ஏதாவது பேசினானா? இல்ல சார், எதையும் பேச மாட்டேன்னுட்டான். அடிபட்டதுல அவனால பேச முடியலன்னு நினைக்கிறேன். இல்லையே, ஏதோ பேசுற மாதிரி தெரிஞ்சதே. அது என் குரல் தான் சார். அவனை இப்போ தொந்தரவு பண்ண வேண்டாம், விட்டுருங்க. மத்தத நானே பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறேன்னா? புரொஃபசர் சார், கொஞ்சம் என் பேச்ச கேளுங்க. சக்திவேல், இப்ப நீங்க இங்க வந்த நபருக்கு காவலா இருக்கீங்க. நானும் புரொஃபசர் சாரும் கொஞ்சம் அவர் வீடு வரை போயிட்டு வந்துடுறோம். ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும், என்ன? சரி சார் என்றான் சக்திவேல் மிக உற்சாகமாக. வாங்க சார், நாம போகலாம். நான் உங்களோட நிறைய பேசணும். பாஸ்கரன் அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே நடந்தான். அருள்மொழியும் தொடர்ந்தான். வீட்டில் குட்டி போட்ட பூனை போல நடந்து கொண்டிருந்தார் புரொஃபசர். அவர் எதிரே கைகளை கட்டிக்கொண்டு பாஸ்கரன். அருள்மொழியும் அவனுக்கு சரியாக மீனாட்சி சுந்தரத்தையே பார்த்து கொண்டிருந்தான். சார், இப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாம பதில் சொல்லுங்க. தட்சிண ரகசியம் புத்தகம் உங்களுக்கு எங்க கிடைச்சது? எப்படி கிடைச்சது? இப்ப எதுக்கு இந்த கேள்வி பாஸ்கரா? அதுதானே உங்களை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. பாதிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அத நான் ஒரு பழைய புத்தக கடையில தான் வாங்கினேன். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா சார்? அது பழைய புத்தகமே இல்ல. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா சார்? அது பழைய புத்தகமே இல்ல. பழைய புத்தகம் போல இருக்கிற ஒரு புது புத்தகம் இந்த வருஷம் தான் அச்சடிக்கப்பட்டிருக்கு. பாஸ்கரன் அவருக்கு அதிர்ச்சி அளித்தான். மீனாட்சி சுந்தரமும் தடுமாறி போனார். என்னப்பா சொல்ற? எதை வச்சு அப்படி சொல்ற? அதே போல இன்னொரு புத்தகம் எனக்கு கிடைச்சது. அத நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் உதவியோட ஆராய்ச்சி பண்ணேன். அந்த புத்தகத்தோட பேப்பர் மட்டும்தான் பழசு. அதுல இருக்கிற லெட்டர் பாண்ட்ஸ், அதாவது அச்சு எழுத்துக்கள், இப்ப நடைமுறையில பயன்படுத்துற எழுத்துக்கள். குறிப்பா அதுல இருக்கிற சில ட்ரோக்ஸ், அப்புறமா அதுல உள்ள படத்தோட பெயிண்டிங்ஸ் முறை, இதெல்லாம் நிச்சயமா இது திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டதுங்கிறத எனக்கு சொல்லாம சொல்லுச்சு. ஒரு பெரிய புரொஃபசரான நீங்க எப்படி சார் இதையெல்லாம் உணராம போனீங்க? பாஸ்கரன் கேட்கவும் மீனாட்சி சுந்தரம் அவனை வெறித்து பார்த்தார். சொல்லுங்க, என்னை விட சரித்திர ஆய்வுல பழம் தின்னு கொட்டை போட்டவர் நீங்க. எப்படி கண்ணை மூடிக்கிட்டு இதை நம்பினீங்க? நம்பாம என்ன பண்றது பாஸ்கரா? இப்ப கூட உன்னோட பதில் எனக்கு சந்தேகத்தை தான் கொடுக்குது. அந்த புத்தகமோ அதுல இருக்கிற விஷயங்களோ பொய்யில்ல. அதுல உள்ளபடி யானைமலை பக்கம் நான் ஆராய்ச்சி செஞ்சப்போ தாளிகள் கிடைச்சதே, அது எப்படி? அதுவும் யாரோ செய்த ஏற்பாடுங்கிறியா? வேற எப்படி சார் நினைக்க முடியும்? இந்த புத்தகம் மட்டும் இல்ல, சமணப்பட்டி மலையில இருக்கிற கல்வெட்டுகள் கூட இப்ப யாராலேயோ செதுக்கப்பட்டதுதான். சரி, இதெல்லாம் எதுக்காகன்னு நீ நினைக்கிற? அதத்தான் சார் கண்டுபிடிக்கணும். அப்ப தங்க புத்தர் சிலை எல்லாம் இல்லேங்கிறது உன் முடிவா? இதெல்லாம் பொய்யா இருக்கும்போது அதுவும் பொய்யாத்தானே இருக்கணும். பாஸ்கரன் ஆவேசப்பட்டான். அருள்மொழி குறுக்கிட்டாள். பாஸ்கரன், அது பொய்யா இருந்தா எதிரி எதுக்கு அப்பாவையும் உங்களையும் மோட்டிவேட் பண்ணணும்? அப்ப உண்மைங்கிறியா அருள்மொழி? நிச்சயமா. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பவும் ஒரு புதையலோ இல்ல இந்த மாதிரி தங்க சிலைகளோ இருக்குன்னா அதை தேடுற எதிரி காதும் காதும் வச்ச மாதிரி தானே செயல்படுவான். அப்படி செய்யாம அப்பாவை உங்களை தூண்டி விடுற மாதிரியோ இல்ல நம்ம ஃபாலோ பண்ணியோ அதை எடுக்க நினைக்கிறான்னா அது உண்மையா இருக்கிறதால தானே. அப்ப சமணப்பட்டி மலையில அதை நாம தான் எடுக்க முடியும், மத்தவங்களால எடுக்க முடியாதுன்னு எதிரிகள் நினைக்கிறதா நீ நம்புறியா? ஆமா பாஸ்கரன், அந்த மலைக்கு போனாதான் எல்லாருக்கும் தற்கொலை நினைப்பு வந்துடுதே. இல்ல அருள்மொழி, உன் கேள்வியில இருக்கிற நியாயத்தை நான் மதிக்கிறேன். அதே சமயம் அந்த மலைக்கு நம்மை அனுப்ப துடிக்கிற விஷயங்கள் பின்னால வேற சில விஷயங்களும் இருந்தாகணும். ஒரு எழுத்தாளரா நீங்க இருக்கிறதால ரொம்பவும் உங்களுக்கு பகுத்தறிவு பார்வை இருக்கு பாஸ்கரன். அதுதான் இப்படி சந்தேகப்பட வைக்குது. கூட்டல் கழித்தல்னு கணக்கும் போட வைக்குது. நாம இங்க இருந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த சமணப்பட்டி மலைக்கு போய் அங்க என்னதான் இருக்குன்னு பாத்துடுவோமே.
பார்க்கத்தான் போறேன் அருள்மொழி. அதுக்கு முந்தி நிறைய வேலைகள் இருக்கு. என்ன வேலை பாஸ்கரா? அந்த சந்திர பிரகாச நான் கொஞ்சம் உரசி பார்க்கணும். அதுக்கு முந்தி உனக்கு ஒரு விஷயம். யானை மலையில இருக்கிற சரபேஸ்வரர் விக்கிரகத்தை நீ பார்த்ததானே? பார்த்தேனே, அதுக்கு என்ன? அதை வழிபடுற ஒரு பெண்ணை பத்தி சொன்னேன் இல்லையா? ஆமா, அவளையும் போய் பாரு. இப்படி சந்தேகப்பட மாட்டேன். அவளை எதுக்கு நான் போய் பார்க்கணும்? சரபேஸ்வரரை அந்த காலத்துல கடுங்கோன் பாண்டியன்ல இருந்து மதுரையை ஆட்சி செஞ்ச பராந்தக நெடுஞ்சடையன் வரை வழிபட்டிருக்காங்க. எதிரிகளை நாசப்படுத்தி நமக்கு வெற்றியை தர்ற மூர்த்தி அவர். நான் சொல்ற பொண்ணு அந்த மூர்த்திய வழிபட்டு பல எதிரிகளை ஜெயிச்சிருக்கா. அசாதாரணமான பொண்ணு அவ. அவளை சந்திச்சா உனக்கு சரபேஸ்வரர் சக்தி தெரிய வரும். அந்த சரபேஸ்வரரை அங்க இருந்து நாம கொண்டு வந்து வழிபட்டா நமக்கும் வெற்றி நிச்சயம். புரொஃபசர் ஒரு கோவில் பட்டறை போல பேசியதை கேட்ட பாஸ்கரனுக்கு எரிச்சலாக வந்தது. சார், இதெல்லாம் தனி மனித நம்பிக்கை, மனசு சார்ந்த விஷயம். நீங்க சொன்ன விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு பாஸ்கரா? சரவேஸ்வரரை வழிபட்டு அவர் அனுகிரகத்தோட நீ போவேன்னு புத்தகத்துல போட்டிருக்கு. அப்படி அனுகிரகம் இல்லாத நிலையில சமணப்பட்டிக்கு போனா வெற்றி கிடைக்காது. மீனாட்சி சுந்தரம் சொன்ன விதத்தில் ஒன்று மட்டும் பாஸ்கரனுக்கு நன்றாக புரிந்தது. தான் இனி இவரிடம் எவ்வளவு பேசினாலும் இவர் மாறப்போவதில்லை என்று. தன்னை போல உண்மையை தேடும் ஒரு பார்வையும் அவருக்கு இல்லை என்பதை உணர்ந்தவன் கைகளை கசக்கிக் கொண்டான். மீனாட்சி சுந்தரம் அவனிடம் பேசியது போதும் என்கிறார் போல தொலைபேசியை நோக்கி சென்றார். எண்களை சுழற்ற தொடங்கினார். யாருக்கு சார்? யாருக்கு? எல்லாம் அந்த சந்திர பிரகாசுக்கு தான். என்னை வேவு பாக்குறத விட்டுட்டு நீ தனிப்பட்ட முறையில உன் ஆராய்ச்சியை செய்யின்னு சொல்ல போறேன். அது சரி, எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லைன்னு சொல்ல போறீங்களாக்கும். நீங்க சும்மா இருங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அவனை பாத்துக்க என்ன இருக்கு? அவன் ஒரு கல்பிரேட். அதுதான் அவனை டிபார்ட்மெண்டே துரத்தி விட்டுருச்சு. அவன் நான் ஆராயிறது தெரிஞ்சு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல பெருசா தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? புரொஃபசர் மீனாட்சி சுந்தரம் விடுவிடுவென்று தன் போக்கிலேயே பேசினார். சார், அப்ப அவன் ஆளை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அவனை அனுப்பிடலாமே. அதுதான் அவன் பேச மாட்டேங்கிறான்னு சொன்னியே, அவனை அனுப்பிடு. அதே சமயம் நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. ஒரு பெரிய வரலாறு படைக்க போற வாய்ப்பு உனக்கு வரப்போகுது. நீ வாங்கி இருக்கிற விருதை விட பெரிய விஷயம் இது. இனி என் பேச்ச மட்டும் கேளு. என்ன சார் கேட்கணும்? மனச போட்டு குழப்பிக்காத. நான் சொல்றபடி செயல்படு. அந்த தங்க புத்தர் அகப்படுவார். அதை அடைஞ்சிட்டா அப்புறம் அரசாங்கத்துல இருந்து பத்திரிகையில இருந்து எல்லா மீடியா பார்வையும் நம்ம மேலதான். சரி சார், அதுக்கு முந்தி என்னை கொஞ்சம் தனியா விடுங்க. பல பத்திரிகைகளுக்கு நான் சாப்டர் எழுதி அனுப்பணும். அனுப்பிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. மீனாட்சி சுந்தரம் கொஞ்சம் தினவாக சொல்ல பாஸ்கரன் புறப்பட்டான். வீட்டை விட்டு வெளியே வந்தான். அருள்மொழியும் உடன் வந்தாள். அவனை வாஞ்சையாக பார்த்தாள். அருள், உங்க அப்பாவை எப்படி சமாளிக்கிறதுன்னே எனக்கு தெரியல. நான் பொய்ன்னு நம்புற ஒரு விஷயத்த இப்படி உண்மைன்னு நம்புறாரே. கொஞ்சம் போல கசிந்தான். நீங்க இப்ப போயிட்டு வாங்க பாஸ்கரன், நாம அப்புறமா பேசலாம். அவள் அவனுக்கு விடை கொடுத்தாள். அவன் தலை மறையவும் உள்ளே வந்தாள். முதல் காரியமாக வாசல் கதவிலிருந்து சகலத்தையும் மூடியவள் புரொஃபசரை நெருங்கி வெறித்து பார்த்துவிட்டு சன்னமான குரலில் சொன்னாள். அப்பா, பயமா இருக்குப்பா. பாஸ்கரன் நம்ம வழிக்கு வருவாரான்னு சந்தேகமா இருக்கு. வேண்டாப்பா இந்த முயற்சி. அடுத்த நொடி ஓங்கி ஒரு அறை விட்டார் மீனாட்சி சுந்தரம். ஒரு வில்லனை போல பெற்ற மகளையே பார்த்தவர் படாத பாடுபட்டு அந்த ஆர்கியாலஜிஸ்ட டிபார்ட்மெண்ட்டை விட்டு கலட்டி விட்டுருக்கேன். உலகத்தை விட்டும் கலட்ட போறேன். இது எல்லாமே என் பல ஆண்டுகால கனவு. அதை கெடுத்தடாதே. அவர் குரலில் ரௌதிரம். அருள்மொழி அதற்கு மேல் அவரிடம் ஒன்றும் பேசவில்லை. பேசினாலும் பலனில்லை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டாள். மீனாட்சி சுந்தரம் மட்டும் குட்டி போட்ட பூனை போல நடக்க தொடங்கி இருந்தார். அடிக்கடி பார்வை தொலைபேசி பக்கம் திரும்பியது. அருள்மொழியும் கவனித்தாள். அந்த சாந்திலால் தான் ஒருவேளை போன் செய்வதாக கூறியிருப்பானோ? அவளுக்குள் கேள்வி தறி போட்டு நெசவே நெய்தது. அவன்தான் என்கிற மாதிரி அதனிடமும் முணுமுணுப்பு. ஓடி போய் ரிசீவரை எடுத்து காதை கொடுத்த மீனாட்சி சுந்தரத்திடம் ஏராளமான விழி விரிவு. யாரு? லால்ஜியா? நான் தான் மீனாட்சி பேசுறேன். டோன்ட் வரி, எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. பாஸ்கரன் தான் இன்னும் சரியா வலையில விழல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாம தொட்டு இருக்கிற விஷயம் அப்படி. அவனும் புத்தியையே முதலா போட்டு பிழைக்கிற ஒரு எழுத்தாளன். எனிவே, நான் பாஸ்கரனை இதுல இறங்க வச்சுடுவேன்.
இன்னும் என் கையில 2 அஸ்திரம் இருக்கு. கவலையே படாதீங்க, பாஸ்கரன் இதுல இறங்குறான், அந்த சிலையையும் எடுக்கிறான். அப்ப அவனை மீடியாவும் நிச்சயமா பூஸ்ட் பண்ணும். அதுதானே உங்களுக்கும் வேணும். என் விஷயத்தை மறந்துட வேண்டாம். பணத்துக்காக நான் இதுல ஈடுபடல. அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சரி. உங்க சக்தியை நான் குறைச்சு மதிப்பிடல. பாஸ்கரனுக்கு எப்படியோ விருது கிடைக்கும்படி பண்ணிட்டீங்களே, அதுலயே உங்க சக்தியை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சாந்த பிரகாஷ் தான் தொடர்ந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். வேலையை விட்டு தூக்கின மாதிரி உலகத்தை விட்டும் தூக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் லால்ஜி, அப்புறமா பேசுங்க. நல்லது நல்லது. மீனாட்சி சுந்தரம் ரிசீவரை வைத்துவிட்டு நிமிர்ந்தார். அருள்மொழி முறைத்து கொண்டே இருந்தாள். என்னடா கண்ணு அப்படி பாக்குற? நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்காப்பா? இந்த கேள்வியையே நீ கேட்க கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லி இருக்கேன். இருந்தும் அப்பப்ப நீ கேக்குற. அப்பா பிளீஸ்பா, பாஸ்கரனை இதுல இழுக்காதீங்கப்பா. அது உங்களுக்கு நல்லது இல்ல. இனி எந்த நல்லது கெட்டதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். என்னோட பல்கலைக்கழகம் தான் கௌரவிக்க தவறிடுச்சு. ஆனா மத்தவங்க தவற மாட்டாங்க, தவறவும் விட மாட்டேன். விநாச காலே விபரீத புத்திம்பாங்க. அப்ப யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்களாம். அது உங்க வரையில சரியா இருக்குப்பா. அருள்மொழி, நீ என்னோட மகள். நாளைக்கு பாஸ்கரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேரும் புகழுமா பெருவாழ்வு வாழணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் நடக்கணும்னா எதையும் கண்டுக்காதே. இந்த உலகத்துல எவ்வளவோ ரகசியங்கள் பிறர் அறியப்படாமலே போயிருக்கு. அப்படி என் விஷயமும் போகட்டும். நான் ஆசையால மட்டும் இப்படியெல்லாம் நடந்துக்கல. நான் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. புலிவால பிடிச்சவனும் நானும் இப்ப ஒண்ணு, புரிஞ்சுக்கோ. இவ்வளவு நாளும் ஒத்துழைப்பு தந்த மாதிரியே இனியும் தரப்பாரு. மீனாட்சி சுந்தரம் அங்கு தொட்டு இங்கு தொட்டு தன்னை பற்றி சொன்னதில் அருள்மொழி அப்படியே மெழுகாக உருகத் தொடங்கிவிட்டாள். அந்த சிக்கல் என்னன்னு தான் சொல்லுங்களேப்பா. நான் பாஸ்கரன் கிட்ட சொல்லி அதுல இருந்து உங்களை மீட்க முயற்சிக்கிறேன். வேண்டாமா, அது உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் முடியாது. அது மட்டும் இல்ல, சமணப்பட்டி விஷயத்துல கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ நெருங்கியாச்சு. இனி எதை பத்தியும் பேசுறதுல அர்த்தம் இல்ல. நான் இப்ப ஹிட்லரோட பொசிஷன்ல இருக்கேன். செய் இல்ல செத்து மடி, இதுதான் இப்போ என்னோட தாரக மந்திரம். மீனாட்சி சுந்தரம் சொன்ன விதம், அதில் உள்ள அழுத்தம் எல்லாமே அருள்மொழியை ஒரு கலக்கு கலக்கியது. பேசிவிட்டு தன் அறையை நோக்கி சென்றவர் சரேலென்று திரும்பி அருள்மொழியை பார்த்தார். அம்மாடி, அவன், அதாவது பாஸ்கரன் இப்ப சந்திரபிரகாச சந்திக்க முயற்சி செய்வான்னு நினைக்கிறேன். அவனை சந்திக்க விடாதபடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. எப்படிப்பா? எனக்கு தெரியாது. மீறி அவன் சந்திக்க போனா அது அவனுக்குத்தான் பெரிய அதிர்ச்சியா இருக்கும். என்ன சொல்றீங்க? விளக்கமா பேச இப்ப நேரம் இல்ல. சந்திரபிரகாஷ் கொஞ்ச நேரத்துல சாக போறாம்மா. மீனாட்சி சுந்தரம் பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு அறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டு கொண்டார். அருள்மொழிக்கு இதயம் ஒரு கரணமே அடித்து முடித்திருந்தது. சுதாரித்து கொண்டு எழுந்து போய் ரிசீவரை தொட்டாள். எண்களை தட்டி பாஸ்கரனை பிடிக்க முயற்சி செய்தாள். ஆனால் மறுமுனையில் பாஸ்கரன் வீட்டில் இல்லை என்பதற்கு அறிகுறியாக தொடர்ந்து ரிசீவரின் அலைப்பொலி போய்கொண்டே இருந்தது. சந்திரபிரகாஷை பார்க்கத்தான் பாஸ்கரன் சென்று விட்டானோ? சந்திரபிரகாஷ் வீடு. கதவை தட்டி கொண்டிருந்தான் பாஸ்கரன். சில நொடிகளிலேயே திறந்து கொண்ட கதவுக்கு பின்னால் சந்திரபிரகாஷ். வாங்க பாஸ்கரன், நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ளே திரும்பியபடி சந்திரபிரகாஷ் செல்ல பின் தொடர்ந்தான் பாஸ்கரன். உள்ளே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு நாற்காலியில் சக்திவேல் கட்டப்பட்டிருந்தான். அருகில் தலையில் கட்டோடு ஆஸ்பத்திரியில் கிடக்க வேண்டிய லோகு. பிரகாஷ், என்ன இது? எதுக்கு சக்திவேலை கட்டி போட்டிருக்கீங்க? பாஸ்கரனிடம் பதைப்பின் விரிவாக்கம். சொல்றேன் பாஸ்கர், தயவு செஞ்சு முதல்ல உட்காருங்க. நான் உட்கார வரல. இது என்ன சினிமா வில்லனாட்டம்? உங்க போக்கே எனக்கு கொஞ்சம் கூட புரியலையே. என்னதான் நடக்குது இங்க? என் விஷயம் மட்டும் தானா? நிறைய விஷயங்கள் அப்படித்தானே இப்ப இருக்கு மிஸ்டர் பாஸ்கரன். நீங்க முதல்ல உட்காருங்க. முதல்ல சக்திவேலை அவிழ்த்து விடுங்க. அவர் என்ன தப்பு பண்ணினார்? பாஸ்கரன் உச்சபட்சமாக குரல் எடுத்தான். லுக் பாஸ்கரன், மிஸ்டர் மீனாட்சி சுந்தரத்தை நான் ஃபாலோ பண்ணினது வாஸ்தவம் தான். ஆனா சந்திரபிரகாஷ் விளக்கமளிக்க தொடங்க ஆனாவில் வந்து நின்ற போது, போதும் என்னை கவனி என்கிறார் போல தொலைபேசி குறுக்கிட்டது. தொலைபேசியிலும் ஒரு பெண் குரல். இஸ் திஸ் மிஸ்டர் சந்திரபிரகாஷ்? எஸ், ஸ்பீக்கிங். அங்க மிஸ்டர் பாஸ்கரன் இருக்காரா? ஓ, அருள்மொழி தேவியாரா? இருக்காருமா, இருக்கார். என்ன விஷயம்? அவரோட பேசி என் பேச்ச கேட்க வேண்டாம்னு சொல்லணுமா? பிளீஸ் மிஸ்டர் சந்திரபிரகாஷ், ரிசீவரை கொஞ்சம் பாஸ்கர் கிட்ட தரீங்களா?
தரேன். அதுக்கு முந்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. என்னை ஏமாத்திட்டு உங்களால எதையும் செய்ய முடியாது. நீங்க யாரு, என்ன ஏதுங்கிறது அவ்வளவையும் இந்த உலகத்துக்கு சொல்ல போற ஒரே எவிடன்ஸ் நான் தான். நீங்க 8 அடி பாஞ்சா 16 அடி பாயிறவன் நான். 16 அடி இல்ல, 32 அடி கூட பாயுங்க. இப்ப முதல்ல போனை பாஸ்கர் கிட்ட கொடுங்க. சாரி அருள்மொழி, என்னை பத்தி என் போன்லயே நீங்க தப்பா பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது. எரிச்சலோடு போனை முடக்கி விட்டு திரும்பின சந்திர பிரகாஷை ஏராளமான கேள்விகளோடு பார்த்து கொண்டிருந்தான் பாஸ்கரன். என்ன பாஸ்கரன், ஒரே குழப்பமா, ஆச்சரியமா, அதிர்ச்சியா எல்லாமுமா இருக்கா? ஆமா. போன்ல யாரு? அருள்மொழியா? ஆமா. என்கிட்ட பேச நினைச்சா மாதிரி இருக்கே. உண்மைதான். அவ பேசுறதுக்கு முந்தி நானும் உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும். பேசுறதுக்கு முந்தினா என்ன சொல்றீங்க? அவ பேசுறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கு பாஸ்கரன். அதனாலதான் அவ பேச ஆசைப்பட்டப்போ நான் லிங்க் கொடுக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் இப்ப ப்ரொஃபசர் வீட்டுல இருந்துதான் வரேன். அங்க பேசாததையா அவ இங்க போன்ல பேசிட போறா? நிச்சயமா பேசலைங்கிறது என் அனுமானம் மிஸ்டர் பாஸ்கரன். அவ பேச வேண்டியதை பேசி இருந்தா நீங்க என்னை பார்க்க வந்திருக்கவே மாட்டீங்க. லுக் மிஸ்டர் சந்திர பிரகாஷ், என்னை யாரும் கட்டி போட முடியாது. நான் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதன்படி நடக்கிறவன். அதை புரிஞ்சுக்கங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதாலதான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். ஒரு வகையில பார்த்தா நீங்க ரொம்ப பாவம் பாஸ்கரன். சந்திர பிரகாஷ் ஒரு மாதிரி சொல்லும் போது திரும்பவும் தொலைபேசியிடம் சிடுங்கள். அருள்மொழிதான் திரும்ப கூப்பிடுறா. இந்த தடவை அவளுக்கு டோஸ் விட்டாதான் சரிப்படுவா. வரேன், இருங்க. சந்திர பிரகாஷ் எழுந்து போய் திரும்ப ரிசீவரை தொட்டார். எதிர்பார்த்தது போலவே மறுமுனையில் அருள்மொழிதான். சந்திர பிரகாஷ், பிளீஸ் ஒரு நிமிஷம் பாஸ்கர் கிட்ட போன கொடுங்க. முடியாது, தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத. சந்திர பிரகாஷ் போனை வைக்க போகும்போது மறுமுனையில் அலறினாள் அருள்மொழி. மிஸ்டர் சந்திர பிரகாஷ், வச்சிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம். உங்க உயிருக்கு ஆபத்து, ஜாக்கிரதை. எந்த விதத்துல வேணும்னாலும் நீங்க தாக்கப்படலாம். இதைதான் பாஸ்கரன் கிட்ட சொல்ல விரும்பினேன். வேற வழி இல்லாம உங்ககிட்டயே சொல்லும்படி ஆயிடுச்சு. என்னம்மா இது? என்ன இது புதுக்கதை? இப்படியெல்லாம் பேசினா நான் ஏமாந்துட மாட்டேன். ஐயோ, நான் சொல்றது சத்தியம். நானே அப்பா போக்கு பிடிக்காம தான் இத சொல்றேன். பிளீஸ் புரிஞ்சுக்கங்க. தொலைபேசியில் அருள்மொழி சந்திர பிரகாஷுக்கு எச்சரிக்கை செய்யும் அதே சமயம் வழக்கமாக அவருக்கு மதியமானால் டீ கொண்டு வரும் எதிரில் உள்ள டீ கடைக்காரன் டீ கிளாஸோடு அவர் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். சந்திர பிரகாஷ் மிக தீர்க்கமாக தான் பேச விரும்பிய விஷயத்திற்காக வாயை திறக்கும் போது சார் என்றபடி உள்ளே நுழைந்தான் அந்த டீ கடைக்கார சிறுவன். அவனை பார்த்த சந்திர பிரகாஷ் இன்னும் 3 டீ என்று ஆர்டர் பண்ணிவிட்டு திரும்ப அவனும் டீயை அவர்களுக்கு நடுவில் டேபிளின் மேல் வைத்தான். நாற்காலியில் கட்டப்பட்டிருக்கும் சக்திவேல் கொஞ்சம் போல அவன் கண்ணை உறுத்த அதற்கான அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் சந்திர பிரகாஷை பார்த்தான். என்ன பாக்குற? எப்பவும் ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் போல இருக்குதே. அவன் ஒரு பெரிய கேள்வியை சாதாரணமாக கேட்க சந்திர பிரகாஷ் முகம் கசங்கி போக தொடங்கியது. அவன் எதிரிலேயே மளமளவென்று சக்திவேலின் கட்டுகளை அவிழ்த்து விட்டார். வெளியே போய் டமாரம் போட்டுக்கிட்டு தெரியாத, போய் டீயோட வா. யாருக்கு மிஸ்டர் சந்திர பிரகாஷ் டீ? பாஸ்கரன் குறுக்கிட்டான். உங்களுக்கு தான். உங்க உபசரிப்புக்கு நன்றி. எங்களுக்கு டீ எல்லாம் வேண்டாம். டேய், நீ போடா. அவசரப்பட்டு என்னை ஒரு எதிரியா முடிவு பண்ணிடாதீங்க பாஸ்கரன். உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எல்லாம் தெரிஞ்சா அப்ப தெரியும் நான் யாருன்னு. இப்படி பீடிகை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? விஷயத்துக்கு வாங்க. சாரி. சந்திர பிரகாஷ் சொல்லிக்கொண்டே டீயை ஒரு சூப்பு சூப்பினார். வெரி சாரி. எனக்கு டயத்துக்கு சாப்பிட்டு பழக்கம். அதுதான் கடைக்காரன் டான்னு டீ கொடுத்து விட்டுட்டான். ஆனா உங்களுக்கு, ஆமா, உங்களுக்கு மனைவி, குழந்தைகள் எல்லாரும் இருக்காங்க. எனக்கு சொந்த ஊர் செஞ்சிக்கோட்டை. பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கதான். டீயை சூப்பியபடியே சந்திர பிரகாஷ் தனது பயோடேட்டாவை வாசிக்க சக்திவேலும் அவனை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். லோகுவால் நிற்க முடியவில்லை. தரையில் காலை நீட்டியபடி அமர்ந்து விட்டிருந்தான். டீ கிட்டத்தட்ட 3/4 வீசம் காலியாகி விட்டிருந்தது. அவன் மிக முக்கியம் என்று சொல்ல நினைத்த விஷயமும் வெளிப்படத் தொடங்கியது. பாஸ்கரன், புரொஃபசர் மீனாட்சி சுந்தரத்துக்கு ஒரு புகழ் கிறுக்கு பிடிச்சிருக்கு. கிறுக்குன்னா கிறுக்கு, அசாதாரண கிறுக்கு. ஒரு நாள் அவரை சந்திச்சு யானை மலை பத்தி, சமணப்பட்டி பற்றி எல்லாம் சில சந்தேகங்கள் கேட்டேன்.
ஒரு சரித்திர பார்வையுள்ள ஆராய்ச்சியாளராகவும் கல்வெட்டுகளை படிச்சு பொருள் சொல்றதுல எக்ஸ்பர்ட்டாவும் இருக்கிறதால அவர்கிட்ட கேட்டேன். நான் கேட்கறதுக்கு முந்தி வரைக்கும் யானை மலைய பத்தியோ சமணப்பட்டி பத்தியோ அவருக்கு எதுவும் தெரியாது. என் மூலமாதான் அவர் அந்த மலைய பத்தின சரித்திர பின்புலங்களை தெரிஞ்சுக்க தொடங்கினார். அப்படிப்பட்டவர் என்னையே ஏமாத்த ஆரம்பிச்சார். அதுக்கு காரணம் சந்திர பிரகாஷ் முக்கியமான விஷயத்தின் அந்த முதல் கட்டத்திற்கு வந்த அந்த துல்லியமான நொடி பொழுது சந்திர பிரகாஷின் நெஞ்சில் கத்தி ஏறியது போல ஒருவித வலி. முகம் சனத்தில் கோணலாகி போனது. பேச்சு நின்று போக அப்படியே மரவட்டை போல சுருண்டு கீழே விழத் தொடங்கினார் அந்த மனிதர். மிஸ்டர் சந்திரபிரகாஷ், சந்திரபிரகாஷ்! பாஸ்கரன் பரிதவிக்க ஆரம்பித்தான். சக்தி, ஓடிப்போய் ஒரு ஆட்டோவை கூட்டிகிட்டு வாங்க அலறினான். சக்திவேலு வெளியே ஓடினான். லோகுவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. வெலவெலக்க ஆரம்பித்தான். ஆஸ்பத்திரி. இன்டென்சிவ் கேருக்குள் சந்திரபிரகாஷின் உடல் நுழைய வெளியே பாஸ்கரனும் சக்திவேலும் தேங்கி நிற்க வேண்டிய நிலை. லோகுவும் தொற்றிக்கொண்டு வந்திருந்தான். முகம் வெளிரி போய் அவன் கண் பார்வையில் மரண பயம் நன்றாக தெரிந்தது. என்ன சார் இது? விஷயம் எங்கெங்கேயோ போகுது. ஆமா சக்தி, எனக்கு ஒன்னும் புரியல. விஷயத்தை சொல்ல வரும்போது தானே அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வரணும். சாரி சார், அது ஹார்ட் அட்டாக் இல்ல, வேற வேற. லோகுவின் குரல் இடையில் கத்தரித்து முடங்கியது. என்ன லோகு சொல்ற நீ? ஆமா சார், எனக்கும் இப்ப பயமா இருக்கு சார். நிச்சயம் என்னையும் கொண்டுடுவாங்க. என்னையா உளர்ற? உளரல சார், உயிரோட இப்ப போராடிட்டு இருக்கேன். இதோ பாரு, பயப்படாம எல்லா விஷயத்தையும் சொல்லு, நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்க, ஆனா நான் தான் இருக்க மாட்டேன். யோ, ஏய்யா இப்படி உசர வாங்குறீங்க? என்னையா நடக்குது இங்க? தங்க புத்தர் சிலையோட எடையே கிட்டத்தட்ட 500 கிலோ. இன்னைக்கு அதோட மதிப்பை கணக்கு போட்டு பாருங்க. எதையோ கேட்டா எதையோ சொல்றியா? இந்த உலகத்தோட ராட்சச புதையல் சார் அது, ராட்சச புதையல். அவ்வளவும் சொக்க தங்கம். லோகு, உளராம விஷயத்துக்கு வா. உன் உயிருக்கு ஆபத்து. சந்திர பிரகாஷுக்கும் ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொன்னியே, எதை வச்சு? வேண்டாம், என்னை விட்டுருங்க சார். என்னை எதுவும் கேட்காதீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. நான் உயிர் வாழணும். சத்தியமா நான் எதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. லோகு கும்பிட்டபடியே வெளியேற தொடங்கினான். பாஸ்கரனை ஆச்சரியம் கிள்ளி தின்றது. சக்தி, நம்ம சுத்தி பயங்கரமா என்னென்னவோ நடக்குது. என்னன்னு தான் புரியல சார். இதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு என் கூட எங்க கிராமத்துக்கு வாங்க சார். அருள்மொழியும் வரட்டும். நாம முதல்ல அந்த மலையில இருக்கிற அந்த தங்க புதையலை வெளியே எடுப்போம். அதை நம்மை தவிர யாராலேயே எடுக்க முடியாது சார். அப்படி எடுத்துட்டா எல்லா சிக்கலும் தன்னால தீர்ந்துடும். சக்திவேல் தன் பழைய பல்லவியையே அந்த இடத்திலும் பாடினான். என்ன சக்தி, திரும்ப பழைய பல்லவியா? இங்க சந்திர பிரகாஷ் சார அப்படியே விட்டுட்டு கிளம்பவா? எனக்கு இப்ப எப்படியாவது சந்திர பிரகாச பிழைக்க வைக்கணும். அவர் சொல்றது என்னன்னு கேட்கணும். அதுதான் முதல்ல முக்கியம். சார், யார் சொல்றதையும் கேட்காதீங்க சார். நாம ஊருக்கு போவோம். நான் சொல்றது கேளுங்க. சக்தி, உங்களுக்கு உங்க கியூரியாசிட்டி, புரொஃபசருக்கு அவரோட கியூரியாசிட்டி. இங்க இந்த சந்திர பிரகாஷுக்கு வேற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி. ஒரு காமனான விஷயம் உங்க அத்தனை பேருக்கும் நான் தேவைங்கிறது தான். சமீப சில நாட்களா வாரங்களா என்னை சுத்தி நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் இயல்பு இல்லை. அதுல ஏகப்பட்ட மர்மங்கள். இந்த மர்மத்துக்கெல்லாம் விடை தெரியாத நிலையில நான் அந்த சமணப்பட்டி பக்கம் வரவோ அதை ஆராயவோ தயாரா இல்லை. உங்க கால நேரத்தை கூட தப்பா செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்களோன்னு கூட தோணுது. என் கூட இருக்கிறதாலேயே உங்களுக்கும் சில சங்கடங்கள். ஆகையால நீங்க ஊருக்கு போங்க, போய் வேலையை பாருங்க. நான் அங்க வரும்போது உங்களை பாக்குறேன். அந்த மலைக்கு போக வேண்டிய அவசியம் வரும்போது நிச்சயமா உங்களோட தொடர்பு வச்சுப்பேன். இப்ப நீங்க கிளம்புங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. பாஸ்கரன் கொட்டி தீர்த்தான். சக்திவேல் சர்ம சங்கடத்தோடு பாஸ்கரனை பார்த்து நெளிந்தான். என்ன பாக்குறீங்க? நீங்க கிளம்புங்க. இருக்கட்டும் சார், எனக்குன்னு எந்த வேலையும் இல்லை. குறைந்தபட்சம் உங்களுக்கு உதவியாவது இருக்கேனே. அப்படின்னா நான் சொல்றதைத்தான் நீங்க கேட்கணும். இப்பவும் அப்படித்தானே சார் இருக்கேன். இல்ல, நடுநடுவுல என்ன உங்க ஊருக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கியூரியாசிட்டி தான் சார். வேணும்னா நான் இனிமே அப்படி கூப்பிடல. அப்ப சரி. ஆமா, உங்க அப்பா அம்மா உங்களை தேட மாட்டாங்களா? உங்களோட இருக்கிறது தெரிஞ்சா எதுவும் சொல்ல மாட்டாங்க சார். அது தெரியுமா? தெரியும் சார். கொஞ்சம் முந்திதான் போன் பண்ணி சொன்னேன். சக்திவேல் அறுத்து கொள்ளாதபடி தொடர்ந்து பதிலளிக்க பாஸ்கரன் முகத்தில் ஒருவித புதிய சிந்தனை, கூடவே ஒரு சின்ன சிரிப்பு. சரி, என் கூடவே இருங்க.
வாங்க டாக்டரை பார்த்து சந்திரபிரகாஷ் உடல்நிலையை பத்தி கேட்போம். சார், அப்படியே அருள்மொழி மேடம் கூடவும் பேசி பாருங்க சார். அவங்க கூட போன்ல உங்களோட பேச ஆசைப்பட்டாங்கல்ல. ஆமா, அருள்மொழி என்ன பேச விரும்பினாங்கிறது எனக்கு தெரியணும். இப்ப முதல்ல டாக்டரை பார்த்து கேட்போம். சந்திரபிரகாஷ் நல்லவரோ கெட்டவரோ அவர் குணமாகணும், அதுதான் இப்ப முக்கியம். பாஸ்கரன் டாக்டரை பார்க்க தயாரானான். ஐசியூவில் இருந்து வெளியே வந்த அவரும் சுரத்து இல்லாமல் தான் தெரிந்தார். டாக்டர், பேஷண்ட் இப்ப எப்படி இருக்கார்? சொல்றேன், உண்மையை சொல்லுங்க மிஸ்டர் பாஸ்கரன். மிஸ்டர் சந்திரபிரகாஷ் தற்கொலைக்கு எதுவும் முயற்சி செய்தாரா? தற்கொலைக்கா? என்ன டாக்டர் சொல்றீங்க? அவர் கடுமையான விஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கார். இது ஜிஹெச்சுக்கு போக வேண்டிய கேஸ். ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? இல்ல டாக்டர், இவர் எங்க கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சுருண்டு விழுந்துட்டார். அதுதான் உண்மை. நெஞ்ச கையில பிடிச்சுக்கிட்டு விழவும் நான் தான் ஹார்ட் அட்டாக்னு நினைச்சேன். ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸே வேற. உடம்பு வியர்க்கும், உடம்புல நீளமும் பாரிக்காது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்ப சாந்த பிரகாஷ்க்கு விஷத்தால தான் பாதிப்பா? ஆமா, இப்போதைக்கு ஸ்டமக்கை கிளீன் பண்ணி ஆக்சிஜன் கொடுத்திருக்கோம். பிழைக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுதான். அவர் சாப்பிட்ட ஏதோ ஒண்ணுல பாய்சன் இருந்திருக்கு. டாக்டர் சொல்ல சொல்ல பாஸ்கரன் குலை நடுங்கி போனான். டோன்ட் வரி, அவரை எப்படியாவது பிழைக்க வைக்க பாக்குறேன். ஆமா, அவர் பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? யாருக்கும் எதுவுமே தெரியாது சார். இனிமேதான் தகவல் சொல்லணும். முதல்ல தகவல் தாங்க. ஆக்சுவலா இப்படி ஒரு கண்டிஷன்ல எந்த பிரைவேட் டாக்டரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்காகத்தான் நான் இவருக்கு ரிஸ்க் எடுத்திருக்கேன். தேங்க்யூ டாக்டர். நான் இப்பவே அவரோட பேரண்ட்ஸுக்கு தகவல் தரேன். பிளீஸ் டாக்டர், எப்படியாவது அவரை பிழைக்க வைக்க பாருங்க. அது என்னோட டியூட்டி. ஆமா, நீங்க ஏதாவது சிக்கல்ல இருக்கீங்களா? டாக்டர் கூர்மையாக கேட்ட விதம் பாஸ்கரனுடைய பொட்டில் அளித்தது. சிக்கல் சிக்கல் அதெல்லாம் ஒண்ணுமில்ல டாக்டர். இல்ல பாஸ்கரன், உங்க தவிப்பு, சாந்த பிரகாஷ் பொசிஷன் எல்லாமே எனக்கு சந்தேகத்தை கொடுக்குது. அதான் அப்படி கேட்டேன். எனக்கு இப்ப இருக்கிற சிக்கல் சாந்த பிரகாஷ் பிழைக்கணுங்கிறது தான், வேற எதுவும் இல்ல. அவரை சந்திக்க போன இடத்துலதான் இப்படி ஆயிடுச்சு. ஒரு மனிதனா அவரை இங்க கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணி இருக்கேன். தட்ஸ் ஆல். பாஸ்கரன் மென்று விழுங்கினான். டாக்டர் அதில் பாதியை நம்பி மீதியை நம்பாதது போல அவனை பார்த்துவிட்டு திரும்பவும் ஐசியூக்குள் புகுந்து கொண்டார். பாஸ்கரனுக்கு கொஞ்சம் போல நெஞ்சை கரித்தது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தான். எஸ்டிடி பூத் ஒன்றில் நுழைந்து முதல் காரியமாக அருள்மொழிக்குத்தான் போன் செய்தான். அருள்மொழி, நான் அருள் தான் பேசுறேன். எங்க இருக்கீங்க பாஸ்கரன்? அது இருக்கட்டும், மிஸ்டர் சந்திரபிரகாஷ் வீட்டுக்கு போன் பண்ணியா? ஆமா. என்ன விஷயம்? என் கூட பேச ஆசைப்பட்ட போல இருக்கே. ஆமா, இப்ப சந்திரபிரகாஷ் வீட்டுல இருந்துதான் பேசுறீங்களா? இல்ல அருள், அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல. அவரை யாரோ கொல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க. அது சரி, நீ போன் செஞ்சதுக்கு என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல பாஸ்கரன், உங்களை சாப்பிட கூப்பிடத்தான் போன் பண்ணேன். ஆமா, சந்திரபிரகாஷ் இப்ப எப்படி இருக்கார்? கொலை முயற்சி அது இதுன்னு பயமுறுத்துறீங்களே பாஸ்கரன். நீ கூட அவர் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஏதோ பேசின போல இருக்கே. நானா? இல்லையே. அருள்மொழி ஏராள அதிர்ச்சியை தாராளமாக அளித்தாள். அருள்மொழி சொன்னதை கேட்டு பாஸ்கரன் ஒரு சில வினாடிகள் தடுமாறி போனான். மறுமுனையில் அருள்மொழியும் பேச்சை மாற்ற ஆரம்பித்தாள். பாஸ்கரன், இப்ப எங்க இருக்கீங்க? எதுக்கு கேக்குற அருள்மொழி? இல்ல, உங்களை சாப்பிட கூப்பிடலாம்னு தான். நிஜமாலுமே சமைச்சு சாப்பாடு போடுற மூடுல நீ இருக்கியா அருள்? அருள் அந்த கேள்வி முன் அமைதியாக நின்றாள். என்ன அருள், பேச்ச காணோம்? நீங்க கேக்குறது சரிதான் பாஸ்கரன். ஆனா நான் இப்ப அந்த மாதிரி மூடுக்கு மாறத்தான் விரும்புறேன். இந்த அப்பாவால என் மனநிலை அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அது சரி, எதுக்காக சந்திரபிரகாஷுக்கு போன் பண்ணின? உங்க கூட பேசத்தான் போன் பண்ணேன். ஆனா அந்த ஆள் லொடக்குன்னு போனை எடுத்துட்டார். அவர் வீட்டு போனை அவர் எடுக்காம நான் எடுப்பேன்னு எதை வச்சு நீ எதிர்பார்த்த? என்ன பாஸ்கரன் இது, கோர்ட்ல கேக்குற மாதிரி கேக்குறீங்க. சரி, என்ன பேச விரும்பின? அதான் சொன்னேனே, சாப்பிட கூப்பிடத்தான் போன் செய்தேன். நிஜமா அதுக்குத்தானா? சத்தியமா அதுக்குத்தான். சரி, உன் ஆசைய நான் ஏமாத்த விரும்பல. நான் சாப்பிட வரேன். பாஸ், ரியலா சொல்றீங்களா? ஏன் பதட்டப்படுற? கிளின்டனா உன் வீட்டுக்கு சாப்பிட வர்றதா சொல்லிட்டாரு. இவ்வளவு டென்ஷன் ஆகுறியே? அது எனக்கு நீங்க கிளின்டனை விட வசத்தின்னு வச்சுக்கங்களேன். சரி, ஐஸ் வச்சது போதும். நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க இருப்பேன். 1/2 மணி நேரத்திலயா? ஐயோ, ஏன்? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தானே கூப்பிடுற? அது சரி, வாங்க.
அருள்மொழி மறுமுனையில் சுதாரித்தாள். என்னம்மா, எதுவும் பண்ணலைன்னு சொல்லு. அதெல்லாம் இல்ல, பண்ணலைனாலும் ரெடி பண்ணிடுவேன். ஆமா, இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? சந்திரபிரகாஷ் வீட்டுல இருந்தா? ஆமான்னு வச்சுக்கோயேன். அவர் அவர் எப்படி இருக்கார்? அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்கார். அப்படியா? ஆமா, என்ன திடீர்னு அவரை பத்தி கேள்வி? ஒண்ணுமில்ல. ஆமா, ஏதாவது சொன்னாரா? இதுவரைக்கும் இல்ல, இனிமே சொல்லலாம். அவர்கிட்ட நீங்க எவ்வளவு பேசினாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்ல பாஸ்கரன். அவரை விட்டு தள்ளுங்க. அப்பா அதைத்தான் சொல்றார். ஓ அப்படியா? என்ன பாஸ், நான் கதை சொல்றேனா அப்படியாங்கிறீங்க? கதை கூட இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது அருள்மொழி. இது அதை விட விறுவிறுப்பா இருக்கே. அது அது சரி, சாப்பிட வந்துருங்க, மிச்சத்தை நேர்ல பேசிக்கலாம். கவலைப்படாத, 1 மணி நேரம் கழிச்சு வரேன். நிதானமா சமைச்சு வை. இப்போதைக்கு தற்காலிகமா உன்னிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது பாஸ்கரன். பிரபல எழுத்தாளர் பாஸ்கரன்னு சொல்லுங்க. சரி, பிரபல எழுத்தாளர் பாஸ்கரன் சொல்லிவிட்டு டொக்கென்று ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பினான். பூத்துக்கார பெண் பார்த்து கொண்டிருந்தாள். அவளிடம் ஒரு வித பிரமிப்பு. இந்தாங்க, மீதி கொடுங்க. அவன் ஒரு 10 ரூபாயை நீட்ட அவள், நீங்க தான் எழுத்தாளர் பாஸ்கரனா என்றாள் உற்சாகமாக. அவனிடமும் தோளை குலுக்கியபடி ஒரு ஆமோதிப்பு. சார், நான் உங்க வாசகி. சந்தோஷம். என்னால நம்பவே முடியல. நீங்க என் பூத்துல? ஏமா, ஒரு எழுத்தாளர் டெலிபோன் பூத்துக்கு வரக்கூடாதா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. உங்களை நான் எதிர்பார்க்கல, அதான் அப்படி சொன்னேன். சந்தோஷம், மீதி தாங்க. ஆமா, நீங்க பெரிய ஆராய்ச்சியில எல்லாம் இறங்கி இருக்கீங்க போல இருக்கே. யார் சொன்னது அப்படின்னு? என்ன சார், இன்னைக்கு டெய்லி ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்கே. என்னன்னு? ஏதோ ஒரு தங்க விக்கிரகத்தை நீங்க தேடிட்டு இருக்கிறதாவும், அது கிடைச்சிட்டா உங்களுக்கு உலக புகழ்னும் அதுல போட்டிருக்கு. நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. அப்படியா? அதிர்ந்து போனான் பாஸ்கரன். மிச்சத்தை வாங்கி கொண்டு பூத்தை விட்டு வெளியே வந்தவன் நேராக ஒரு புத்தக கடையை நோக்கித்தான் ஓடினான். முன்னால் கொடி துணி போல தொங்கிக் கொண்டிருந்த அந்த பத்திரிகையில் ஒன்றை உருவி உள்ளே பார்வையை ஓடவிட்டான். பொட்டில் வலித்தது. அந்த பெண் சொன்னது உண்மைதான். கடைக்காரரும் அவனை அடையாளம் கண்டுகொண்டவராக, வாங்க சார், வாங்க வாங்க என்றபடி பரபரப்பானார். என்ன சார், பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்க போறீங்க போல இருக்கே. நம்ம ஊர் யானை மலையிலையும் எலும்பு தாளி அது இதுன்னு ஏகத்துக்கும் விஷயம் இருக்குது போல இருக்கே. அவர் அதை கேட்க கேட்க அவர் எதிரில் சிரித்து வலிந்து சமாளித்து விட்டு புத்தகத்தை சுருட்டி எடுத்துக்கொண்டு திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வந்தான். சக்திவேல் ரிசப்ஷனிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான். சார், போன் பண்ணிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? துள்ளிக்கொண்டு எழுந்து கேட்டான். எல்லாமே பெரிய புதிரா இருக்கு சக்தி. நாம யானை மலைக்கு போய் அந்த தாலியை பார்த்துட்டு வந்ததெல்லாம் கூட பேப்பர்ல வந்திருக்கு. நான் தங்கச்சிலைய தேடி அலையிறேனா, அதுக்கான எல்லா குறிப்பும் என்கிட்ட இருக்கான். கண்டுபிடிக்காம விட மாட்டேனா. அப்படியா? எந்த பேப்பர்ல சார்? சக்திவேல் கேட்க பாஸ்கரன் நீட்டினான். சார், இது புரொஃபசர் சாரோட வேலையாத்தான் இருக்கணும். ஆமா சக்தி, ஆனா அவரை பத்தி பெருசா எதுவும் எழுதாம என்னத்தான் தூக்கி வச்சு எழுதியிருக்காங்க. இந்த சிலையை கண்டுபிடிக்க என்னுடைய சரித்திர அறிவு ஆராய்ச்சியும் தான் காரணம்னு சொல்லி இருக்கிறத பார்த்தா எனக்கு எல்லாமே அதிர்ச்சியா இருக்கு. சார், சமணப்பட்டியை பத்தி ஏதாவது எழுதி இருக்காங்களா சார்? இல்ல, இனியும் நான் தடுமாறிட்டு இருந்தா இதை விட நம்ப முடியாத செய்தியெல்லாம் வரும் போல இருக்கு. இப்பவே நான் இந்த பத்திரிகை ஆசிரியரோட பேசுறேன். யார் உங்களுக்கு இதையெல்லாம் சொன்னதுன்னு கேக்குறேன். ஒரு பெரிய சதி என்னை சுத்தி நடக்கிற மாதிரி தெரியுது. பாஸ்கரன் கசகசத்து பேசினான். சக்திவேல் மௌனமாக வெறித்தான். சரி, நான் புரொஃபசர் வீட்டுக்கு இப்ப வரேன்னு சொல்லி இருக்கேன். நீங்க இங்க சந்திரபிரகாச ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. அவர் கண் திறந்த உடனேயே அவர் மனைவியோட முகவரியை கேட்டு அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்துருங்க. எந்த நிலையிலையும் இதுல பிசகல் வந்துடக்கூடாது. நான் புரொஃபசரை பார்த்துட்டு ஒரு முடிவோட வரேன். சரிங்க சார். பாஸ்கரன் கொஞ்சம் வேகமாகவே அங்கிருந்து புறப்பட தொடங்கினான். பாஸ்கரன் வீடு. ஏகத்துக்கும் தபால்கள், புத்தகங்கள், கற்பிணி வயிறு போல இருக்கும் ஒரு புதிய நவீன பெட்டி ஒன்றில் அவ்வளவும் பிதுங்கி வழிந்து கொண்டிருந்தது. துர்கா பார்த்து கொண்டே இருந்தாள். பாஸ்கரன் எங்கே போயிருக்கிறான்? இல்லாவிட்டால் கடிதங்கள் இப்படி எடுக்கப்படாமல் கிடக்குமா என்ன? ஒரு கியூரியாசிட்டி அவளுக்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவன் உன்னை நான் காதலிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாலும் என்னால் உன்னை காதலிக்காமல் இருக்க முடியாது, அது சாத்தியமே இல்லை என்று அவள் நினைக்கிற மாதிரி தோன்றியது.
கடிதங்களை படிப்பதில் தவறு இல்லை, அதற்கு தனக்கு உரிமை இருப்பது போல நினைத்து கொண்டவள் மெல்ல அந்த தபால் பெட்டியை சமீபித்தாள். உள்ளே இருந்து கடிதங்களை மெல்ல வெளியே எடுத்தாள். வாணியம்பாடியில் இருந்து ஒரு ரசிகை அடிக்கடி கடிதம் எழுதி உருகி தள்ளுவது அவளுக்கு தெரியும். ஆத்தூரில் இருந்தும் ஒரு ரசிகை அவளோடு போட்டி போடுவதும் தெரியும். ஆனால் இப்படி கடிதம் எழுதும் எந்த பெண்ணிடமும் சிக்காமல் அருள்மொழியிடம் அவன் மனம் சிக்கிக் கொண்டதை நினைக்கும் போது கொஞ்சம் போல கொந்தளிக்கத்தான் செய்தது மனது. அருள்மொழி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, உன்னை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. அவள் அருள்மொழி நினைப்போடு ஒவ்வொரு கடிதமாக புரட்டும் போது வாசலில் ஒரு வேன் வந்து நிற்கும் சத்தம். எட்டி பார்த்தார். அதிலிருந்து 2 பேர் இறங்கி தூக்க மாட்டாமல் ஒரு பார்சலை தூக்கி கொண்டு வந்து பாஸ்கரன் பிளாட்டின் முன் நின்றனர். இதுதானே எழுத்தாளர் பாஸ்கரன் வீடு? ஆமாங்க. பூட்டி இருக்கே, அவர் இல்லையா? வெளியே போயிருக்காரு. அப்ப இந்த பார்சலை நீங்க அவர் வந்த உடனே கொடுத்துடுறீங்களா? என்ன பார்சல் இது? தெரியாது, ஹேண்ட் ஓவர் பண்றது மட்டும்தான் எங்க வேலை. சரி, கொடுத்துட்டு போங்க, நான் கொடுத்துடுறேன். அவர்கள் அவளிடம் கூரியர் தபால் போல ஒப்படைத்து விட்டு வந்த வேகத்தில் திரும்பி போனார்கள். பார்சல் அற்புதமாக பேக் செய்யப்பட்டிருந்தது. தொட்டு அசைக்க பார்த்தால் முடியவில்லை. என்னவாக இருக்கும்? கடிதங்களை போட்டுவிட்டு பார்சலை ஆராய ஆரம்பித்தாள். கும்மென்று மஞ்சள் சந்தன வாசனை மூக்கை நெருடியது. காடா துணியில் ஏகத்துக்கும் சுற்றி கட்டி இருந்தார்கள். ஏதாவது விலை உயர்ந்த பரிசு பொருளாக இருக்குமோ? அவள் கேள்வியில் ஊஞ்சல் கட்டி ஆடும்போது தெருவில் கோயில் யானை ஒன்று நுழைந்திருந்தது. நெற்றி கொள்ளாத நாமத்தோடு நுழைந்திருந்த அதன் முதுகில் மகமுத்தன் அமர்ந்திருந்தான். யானையே கம்பீரம், அதன் மேல் ஒரு மனிதன் மிகப்பெரிய கம்பீரம். ரசித்தபடி யானையை தாண்டி தன் பிளாட்டை நோக்கி ஆட்டோ ஒன்றில் பயணித்தபடி இருந்தான் பாஸ்கரன். வீட்டு முகப்பு ஆட்டோவில் இருந்து அம்பு போல பாய்ந்து உள்ளே நுழைய தொடங்கினான். பிளாட் வாசலிலேயே அந்த பார்சல் மூட்டையுடன் துர்கா. என்ன? ஏதோ பார்சல். யாருக்கு? உங்களுக்கு தான். வேன்ல வந்து இறக்கிட்டு போனாங்க. பயங்கர வெயிட். பாஸ்கரன் கண்களை வியப்பு வளைத்தது. விசித்திரமாகவும் விபரீதமாகவுமே எல்லாமே நடந்து கொண்டிருப்பதால் உள் மனதில் ஒரு சிவப்பு விளக்கு தன்னாலே எரிந்தது. தயக்கத்தோடு தொட்டு பார்த்தான். கல் போல கனமாக ஒன்று இருப்பதாக உள்ளுணர்வு சொன்னது. வெளியே நின்றபடியே பார்சலை பிரிக்க தொடங்கினான். துர்கா தன் வீட்டிற்குள் ஓடி சென்று கத்திரிக்கோலை எடுத்து வந்து தந்து உதவி செய்தாள். மெல்ல காடா துணிகள் பிரிக்கப்பட உள்ளே இருந்து ஒரு கற்சிலை தெரிய தொடங்கியது. பாஸ்கரனின் முகம் முழுக்க ஸ்ப்ரே செய்தது போல வியர்வை புள்ளிகள். முழுவதுமாக துணி விளக்கப்பட 3 அடி உயரத்தில் 2 அடி அகலத்தில் மஞ்சள் குங்குமம் மணக்க சரபேஸ்வரர் விக்கிரகம் தெரிய தொடங்கியது. யானை மலை அடிவாரத்தில் ஒரு பாறை சுவற்றை ஒட்டி பார்க்கப்பட்ட அதே விக்கிரகம். நெஞ்சில் சிலீர் என்று ஒரு அதிர்ச்சி. என்னங்க இது? ஏதோ வித்தியாசமான சாமி சிலை மாதிரி இருக்கே. துர்கா வியப்போடு கேட்க அவளது அம்மாவும் கூட எட்டி பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பித்தாள். பாஸ்கரனிடம் பேச்சில்லை. யார் இதை தனக்கு அனுப்பியது? கேள்வி மலை பாம்பாய் புரள துர்காவின் அப்பா படபடவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார். தம்பி, இது சரபேஸ்வர மூர்த்தியோட விக்கிரகம். உங்களுக்கு யார் அனுப்பினது? பரவசம் பொங்கி வழிய கேட்டார். தெரியல. எனக்கு எதுக்காக இது அனுப்பப்படணுங்கிறதும் புரியல. ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் தம்பி. சத்துருக்களை ஜெயிக்க இத வழிபடுவாங்க. இதுவே உங்களை தேடி வந்திருக்குன்னா ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கல் சிலை பார்சல்ல வந்து இப்பதான் பாக்குறேன். அவர் சரபேஸ்வரருக்கு விளக்கம் அளித்தபடியே அந்த மூர்த்தி விக்கிரகத்தை வெறித்தார். பாஸ்கரனும் தாடையை சொரிய பிளாட்டின் உள்ளே தொலைபேசி சினுங்கும் சத்தம். மளமளவென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று ரிசீவரை கையில் எடுத்து காதை கொடுத்தான். ஹலோ பாஸ்கர், நான் மீனாட்சி சுந்தரம் பேசுறேன். அந்த பக்கத்தில் புரொஃபசர். என்ன சார் விஷயம்? முக்கியமான விஷயம்தான். சரபேஸ்வர மூர்த்தி விக்கிரகம் உங்க வீட்டுக்கு வந்துடுச்சா? ஆமா. உங்க வேலையா இது? அப்படித்தான் வச்சுக்கோயேன். யானை மலையில நான் கண்டுபிடிச்ச தாலியும் எலும்பு கூடும் இப்ப ஆர்கியாலஜி கிட்ட. இந்த கல் விக்கிரகத்தை மட்டும் அவங்களுக்கு தெரியாம அங்க இருந்து எடுத்து உனக்கு அனுப்பி இருக்கேன். எனக்கு எதுக்கு அனுப்புனீங்க? என் வீடு என்ன கோயிலா? இல்ல நான் தான் பூசாரியா? இனிமேல உன் வீடு கோயில் தான், நீ பூசாரி இல்ல. அதுக்கும் மேல இந்த விக்கிரகத்தோட அருமை உனக்கு தெரிய வேண்டாமா? என்ன பைத்தியக்காரத்தனம் சார் இது? உங்க போக்கும் பேச்சும் எனக்கு கொஞ்சம் கூட நல்ல விதமா படல. இது பொது சொத்து. எனக்கு எதுக்கு பார்சல் செஞ்சீங்க? அதோட சக்திய நீ தெரிஞ்சுக்கத்தான்.
புடலங்கா, நான் தெரிஞ்சு என்னதான் பண்ண போறேன்? பாஸ்கரன் கத்தினான். கத்தாத, உன்னை பத்தியே உனக்கு தெரியல பாஸ்கரன். சில அமானுஷ்யங்களை நீ நம்ப மாட்டேங்கிற, ரொம்ப சந்தேகப்படுற. உன் மூளை ரொம்ப சின்ன மூளை. மனுஷ மூளையே ரொம்ப சின்னதுதான். சின்னதுன்னா வடிவத்துல சொல்லல, சக்தியில சொன்னேன். இந்த மூர்த்தி விக்கிரகம் உனக்கு தன் சக்தியை காட்டி பிரமிப்ப தரும். புத்தகம் கூட பார்த்திருப்பியே. நீ பெரிய பெரிய சாதனையை எல்லாம் செய்ய போற, அதுக்கு உதவத்தான் இது. அந்த சாந்த பிரகாஷ் மாதிரி சதிகாரங்க உன்னை ஜெயிச்சிடக்கூடாது பாரு, அதுக்காகத்தான் அதை உனக்கு அனுப்பினேன். நீங்க அனுப்பிட்டா ஆச்சா? நான் இதை ஆர்கியாலஜி கிட்ட ஒப்படைக்க போறேன். இதெல்லாம் சட்ட மீறலான விஷயம். இதுக்கெல்லாம் நான் இடம் தர மாட்டேன். அவசரப்படாதே பாஸ்கரா. மிகப்பெரிய சாதனையை செய்ய போற உனக்கு நான் சில வரம்புகளை மீறி உதவிக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கோ. இது ஒரே ஒரு நாள் உன் வீட்டுல இருக்கட்டும், அப்புறம் பார். ஒரு நிமிஷம் கூட இடம் தர மாட்டேன் சார். நான் எந்த சாதனையையும் செய்ய போறதில்ல. என்னை ஏன் இப்படி ஃபோர்ஸ்டா மோட்டிவேட் பண்றீங்க? உங்ககிட்ட ஏதோ தவறு இருக்கு. ஒரு தவறும் இல்ல பாஸ்கரா. தயவு செஞ்சு என் பேச்ச கேளு. அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போ. ஒரு விளக்கை ஏத்தி அது முன்னால வை. பிறகு இங்க கிளம்பி வா. நான் மத்த விஷயத்த சொல்றேன். மீனாட்சி சுந்தரம் மறுமுனையில் தொலைபேசியை கத்தரித்து கொண்டார். பாஸ்கரனும் எரிச்சலுடன் திரும்பினான். அமானுஷ்யமாம், ஆட்டுக்குட்டியம், நான்சென்ஸ். இந்த சிலையோட நேரா அவர் வீட்டுக்கே போறேன். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். கத்திக்கொண்டே வெளியே வந்தான். துர்கா வெறித்தபடி இருந்தாள். அவளுக்கு மேல் அவளது அப்பாவும் அம்மாவும். என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், புதுசா பிரச்சனைகள். ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு நிமிஷம் இந்த சிலைய திரும்ப பேக் பண்ணணும். உதவி செய்யறீங்களா? செஞ்சு இதை அனுப்பினவர்கிட்டயே கொண்டு போய் கொடுக்க போறேன். உங்க பிரச்சனை என்னன்னு தெரியல தம்பி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். வாசல் வரைக்கும் வந்துட்ட இந்த தெய்வ விக்கிரகத்தை உள்ள கொண்டு போகாம திருப்பி அனுப்பாதீங்க. என்ன சார் நீங்க? தெய்வ விக்கிரகம் அது இதுன்னுகிட்டு எதுவா இருந்தாலும் முறைப்படி வரணும். இது அரசாங்க சொத்து. உங்களுக்கு விரிவா சொன்னாதான் புரியும். ஆனா அதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல, பிளீஸ். பாஸ்கரன் கெஞ்சினான். சரி தம்பி, குறைந்தபட்சம் நாங்களாவது இதை எங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு ஒரு விளக்கேத்தி வழிபட்டுட்டு அப்புறமா உங்க விருப்பப்படி நடந்துக்கிறோமே. என்ன சார் இது பைத்தியக்காரத்தனம்? இது ஒரு கல் சிலை. மனுஷன் தன்னோட கலை உணர்ச்சியால செஞ்சது. அதுக்கு மேல இதுல பார்க்க எதுவும் இல்ல தம்பி. சரபேஸ்வரரை கல்லுல வடிக்கிறதே சிரமம். சொன்னா கேளுங்க, அவசரப்படாதீங்க. இதோட சக்திய பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் மீனாட்சி சுந்தரம் சொன்னதெல்லாம் ஒன்றுமில்லை என்கிற ரகத்தில் நம்பிக்கை வசப்பட்டு பேச அவர் மனைவியோ கைகளை கூப்பிக்கொண்டு நிற்க தொடங்கிவிட்டாள். பாஸ்கரனுக்கு தான் வேறு ஏதாவது ஒரு புதிய உலகத்துக்கு போய்விட்டோமோ என்பது போல கூட தோன்றியது. கைகளை பிசைந்து கொண்டான். உங்க முட்டாள்தனத்துக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையா? பலமாகவே கத்தினான். அதே சமயம் யானையின் பிளிரல் சத்தம் அவன் காதில் அசுரத்தனமாக தாக்கியது. வீதியில் அவன் பார்த்துவிட்டு வந்திருந்த அந்த யானையின் குரலோ வெளியே ஓடி சென்று பார்த்தபோது பகீர் என்றது. அந்த யானை தும்பிக்கையில் ஒரு மாலையுடன் அவன் பிளாட்டின் முகப்பில் நின்று கொண்டு பிளிரியது. பாகன் அங்குசத்தால் அதன் முன் தொடையில் அடித்து பின்னே போக சொல்லியபடி இருந்தான். யோ, என்னையா இது? துர்காவின் அப்பா பாகனை பார்த்து கேட்க, என்னன்னே தெரியல சாமி. மாலை கடையில தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு மாலைய தும்பிக்கையில எடுத்துக்கிட்டு இங்க வந்து நின்னுகிட்டு பிளிருது. திரும்புனா திரும்ப மாட்டேங்குது. இங்க யாருக்கோ அது மாலை போட விரும்புற மாதிரி தெரியுது சாமி. பாகன் விளக்கமளித்து முடிக்கும் முன் அந்த யானை பிளாட் காரிடரில் கால் வைத்து நடக்க ஆரம்பித்தது. எல்லோரும் நாலா பக்கமும் சிதறி ஓட கழுத்து மணி சக்திக்க நடந்து பிளாட் முகப்பில் தெரிந்த சரபேஸ்வர மூர்த்தி விக்கிரகம் முன் போய் கச்சிதமாக நின்றது. தும்பிக்கை மாலையை பயபக்தியோடு அதன் மேல் போட கூட்டத்தில் பரவசமான பரவசம். நான் சொல்லல துர்காவின் அப்பா பரவச வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறவராக கத்த, பாகனும் காது வரை கண்களை விரித்து கொண்டு வெறிக்க பாஸ்கரன் ஸ்தம்பிக்க தொடங்கி இருந்தான். இதைத்தான் அமானுஷ்யம் என்கிறார்களோ? யானையின் செயல், கூடி இருப்பவர்களின் பரவசம் எல்லாமாக ஒரு கணம் பாஸ்கரனை அப்படி தாம்பு கயிற்றால் கட்டியது போல கட்டி போட்டது. விக்கித்து போய் பார்த்தபடி இருந்தான். விஷயம் பரவ தொடங்கியதில் வீதி ஜனங்கள் வேறு மளமளவென்று கூட ஆரம்பித்து விட்டார்கள். துர்காவின் அப்பா கருணாகரன் சுதாரிக்க ஆரம்பித்தார். தம்பி, இப்படி பிரமிச்சு நின்னா எப்படி? இதைத்தான் சரபேஸ்வரர் மகிமைன்னு சொன்னேன். பாருங்க, கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கு. முதல்ல விக்கிரகத்தை உள்ள கொண்டு போங்க.
இந்தாப்பா, யாருப்பா இங்க யானை பாகன்? ஒருவன் உடனே முன்னால் வர அவன் கையில் ஒரு 50 ரூபாயை வைத்து, யானையை கூட்டிக்கிட்டு போப்பா என்றார். படாத பாடுபட்டுத்தான் யானையை பாகனும் கூட்டி சென்றான். விஷயத்திடம் காட்டு தீயை விட அதிகமான வேகம். என்ன சார் இது அதிசயம்? இன்னைக்கு காலையில பேப்பர்ல தான் உங்களோட ஒரு பெரிய ஆராய்ச்சியை பத்தி படிச்சோம். அடுத்து இப்ப இங்க ஒரு புல்லரிக்க வைக்கிற நிகழ்ச்சி. இந்த சுவாமி சிலையும் பழமையானதுதானா சார்? கூட்டத்தில் ஒரு வாசகர் கேட்க பாஸ்கரனிடம் தடுமாற்றம். அது அது ஆமா ஆமா, இது பாண்டியர் காலத்து சிற்பம். பராந்தக நெடுஞ்சடையனும் கடுங்கோன் பாண்டியனும் வழிபட்டதா சொல்லுவாங்க. கிரேட் சார். இப்ப இதை என்ன சார் பண்ண போறீங்க? அது அது இனிமேல் தான் முடிவு செய்யணும். தம்பி தம்பி பாஸ்கர், பேசுனது போதும். சிலைய ஒரு 4 பேரா சேர்ந்து தொட்டு தூக்குங்க. கூட்டம் சேருது பாருங்க. துர்காவின் அப்பா படபடத்தார். சொன்னபடி தூக்க 4 பேர் ஓடி வந்து ஒத்தாசிக்க அந்த சரபேஸ்வர மூர்த்தி விக்கிரகம் விறுவிறுவென்று பாஸ்கரன் வீட்டு கூடத்தில் போய் சுவர் ஓரமாக நின்று கொண்டது. எல்லோரும் கைகளை தட்டி விட்டுக் கொள்ள துர்கா ஒரு குத்து விளக்கை 5 திரி போட்டு ஏற்றியபடி எடுத்து வந்து அதன் முன்னால் வைத்தாள். பாஸ்கரன் பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தான். நடந்து முடிந்ததை எப்படி எடையிட்டு பார்ப்பதென்றே அவனுக்கு புரியவில்லை. திகைப்பு நெஞ்சில் கூடாரம் போட்டது. ஊடே திரும்பவும் தொலைபேசியில் சினுங்கள். பாஸ்கரா, நான் மீனாட்சி சுந்தரம் பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வா. உனக்காக இங்க ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. யார் சார்? எதுக்காக அவங்க எனக்காக காத்திருக்கணும்? அடவாப்பா, அவசரப்பட்டு அந்த விக்கிரகத்தை அலட்சியப்படுத்திடாத. ஆர்கியாலஜிக்கும் தகவல் தராத. நீ தகவல் தந்தாலும் வந்து பார்த்து என்கொயரி பண்ணி அந்த அசைன்மெண்ட்டை எடுத்துக்க அங்க யாரும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் 3 நாளும் கவர்மெண்ட் ஹாலிடே. மீனாட்சி சுந்தரம் பதில் சொல்வது போல கொஞ்சம் கிரங்கடிக்கவும் செய்தார். கதவு திறந்தே இருந்தது. வெளியேயும் சில கார்கள். ஆட்டோவில் வந்து இறங்கிய பாஸ்கரன் சகலத்தையும் பார்த்தபடியே உள்ளே சென்றான். ஹாலில் மீனாட்சி சுந்தரமும் ஒரு பெண்ணும் அமர்ந்திருக்க சிலர் வெளியில் நின்று கொண்டிருந்தனர். அருள்மொழி திரைச்சீலையை ஒட்டி நின்றபடி நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். வா, இப்படி உட்காரு. இவங்க பேரு சிவகாமி. வணக்கம். வணக்கம். இவங்க தான் அந்த சரபேஸ்வர மூர்த்தி விக்கிரகத்தை தவறாம வழிபட்டவங்க. நாம போனப்ப கூட விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சே, இவங்களாலதான். சரி, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அது ரொம்ப சக்தியுள்ள சாமி சிலை சார். புரொஃபசர் அதை அங்க இருந்து எடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பிட்டார். எனக்கு ஒரே திகைப்பு. அதான் விசாரிக்க வந்தேன். சரி, நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். அதை நான் எடுத்துக்கிட்டு போய் என் வீட்டு தோட்டத்துல கோயில் கட்டி வழிபட விரும்புறேன். அந்த சிலை விஷயத்தை பெரிசுபடுத்தி ஆர்கியாலஜிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் கவனத்தை கொண்டு போகாம எனக்கே அதை கொடுத்துடுங்க. சட்டத்துக்கு புறம்பா புரொஃபசர் தான் தப்பு பண்ணி இருக்காருன்னா என்னையும் பண்ண சொல்றீங்களா? அப்ப அதை எடுத்த இடத்துலயாவது கொண்டு போய் வச்சிடுங்களேன். புரொஃபசர் சார், இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா அதை நான் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு வரல. அதனால கொண்டுகிட்டு போய் வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இதோ பாரு பாஸ்கரா, அதோட சக்திய நீ புரிஞ்சுக்கணும்னு தான் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதை உன் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். இனி அது திரும்ப பழைய இடத்துக்கே போறதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை. அதே சமயம் இந்த பெண் மூலமா அதோட பிரதாபங்களை நீ தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆமா சார், அத ஒரு ஜோசியர் தான் எனக்கு காட்டினாரு. அவருக்கு ஞான திருஷ்டில தெரிஞ்சதா சொன்னாரு. அவர் எனக்கு காட்டின நாள்ல இருந்து நான் அவர் சொன்னபடி வழிபட்டுக்கிட்டு வர்றேன். எனக்கு தொழிலையும் வியாபாரத்திலையும் பயங்கர போட்டியாளர்கள். சொத்து தகராறுல என்னோட பங்காளிய என் குடும்பத்துக்கே விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. இப்ப அவங்க அவ்வளவு பேரும் அடங்கி ஒடுங்கிட்டாங்க. நான் இந்த சுவாமிக்கு நம்பிக்கையா பூஜை மட்டும்தான் செஞ்சேன். நாம அதை வணங்க வணங்க அந்த சிலை ரூபத்தில இருந்து ஒரு சக்தி நமக்குள்ள நுழையுது. அதன் காரணமா நம்ம எண்ணம் பேச்சு எல்லாத்திலயுமே ஒரு அசாத்திய மாற்றம். நம்மை பாக்குறவங்களும் நம்ம கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை சார். நீங்களும் பாருங்க, இனி பல ஆச்சரியங்களை சந்திப்பீங்க. அந்த பெண்மணி சொல்லி முடித்தாள். பாஸ்கருக்கு தலையை வலித்தது. மயக்கம் வரும்போல கூட தோன்றியது. நல்ல பசி வேறு. தலையை சரித்தபடி அப்படியே நாற்காலியில் விழுந்தான். அருள்மொழிக்கு அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் விலகி கொள்ள புரொஃபசர் மட்டும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அருள்மொழி அவரை சுடுவது போல பார்க்க அவரும், பாஸ்கரா முதல்ல சாப்பிடு, பிறகு பேசலாம் என்றார். அருள்மொழியும் உள்ளே ஓடினாள். பாத்திரங்கள் இடிபடும் சத்தம் கேட்க தொடங்கியது.
பாஸ்கரன் நிமிர்ந்தான். புரொஃபசர் சார், என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? அழாத குறையாக கேட்டான். சித்திரவதையா? என்னப்பா சொல்ற? என் மேல நீங்க ஒவ்வொரு விஷயமா திணிக்கிறீங்களே, ஏன்? இல்ல பாஸ்கரா, இது திணிப்பு இல்ல, எல்லாமே என் கடமை, என்ன நம்பு. அங்கதான் எனக்கு குழப்பமே. நான் கல் தூண் மாதிரி திடமானவன், ஆனா என்னையே அசைச்சிட்டீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? முட்டாளே, நீ பெரிய சாதனை செய்ய போற. மதங்கினி சித்தர் தன் ரசவாதத்தால செஞ்ச தங்க மீனாட்சிய ஒரு புத்த மதத்தை தழுவின அரசன் புத்தரா மாத்தினான். ஒரு ஆச்சரியம் போல அந்த சிலையில 2 உருவங்களுமே இருந்தது. ஆமா, முன்னால இருந்து பார்த்தா மீனாட்சி, பின்னால இருந்து பார்த்தா புத்தர். இது நான் கஷ்டப்பட்டு சேகரிச்ச வரலாற்று தகவல். இதை பூர்வ ஜென்மத்துல பதுக்கி வச்சவன் நீ. அதுக்கு காவல் பல 100 சமண சன்னியாசிகளோட ஆவிகள். அதனாலதான் அது இருக்கிற இடம் தெரிஞ்சும் என்னால எடுக்க முடியல. இந்த விஷயத்துல என்னோட அந்த சந்திர பிரகாஷ் போட்டி போட்டான். ஆனால் அவனை நான் வணங்குற தெய்வங்கள் முன்ன விடல. இப்ப கூட ஃபுட் பாய்சன் தாக்கி ஆஸ்பத்திரியில தான் இருக்கானாமே. நோ ப்ரொஃபசர் சார், நீங்க சொல்றது எல்லாமே கட்டுக்கதை, அசகாய புருடா. இந்த ஆவி பூதம் எல்லாம் இந்த இன்டர்நெட் யுகத்தோட சூப்பர் பம்மாத்து. ஓஹோ, அப்ப எதனால சமணப்பட்டி மலைக்கு போற அத்தனை பேரும் தற்கொலை செஞ்சுக்கிறாங்களாம்? அதெல்லாம் ரொம்ப தற்செயலான விஷயங்கள் சார். நானும் தான் போனேன். என் வாசகன் சக்திவேலும் தான் வந்தான். அவனோட அவன் அத்தை மகளும் தான் போயிருக்கா. எங்க யாருக்கும் எதுவும் ஆகலையே. 3 பேருக்கு அதுல விதிவிலக்கு இருக்குங்கிறது தான் கல்வெட்டு பாட்டு. என்ன பினாத்தல் சார் இது? அந்த பாட்டெல்லாமும் கூட ஒருவித செட்டப் தானே. அதுல இருக்கிற 3 பேரு நான், சக்தி, அருள்மொழி. அதுல எங்க இருந்து சக்திவேலோட அத்தை பொண்ணு மகேஸ்வரி வந்தா? இப்ப சொல்றேன், அவளோட சக்திவேல் போனதே யாருக்கும் தெரியாது. அவ கல்லு குண்டாட்டம் நல்லாதான் இருக்கா. இருக்க முடியாது, செத்து போயிருக்கணும் அவ. இப்பவும் சொல்றேன், நீங்க 3 பேர் தான் அங்க போக முடியும், அதை எடுக்க முடியும். அதுக்கான நாளும் நெருங்கிட்டு இருக்கு. பூர்வ ஜென்மத்துல ஒரு புத்த பௌர்ணமி அன்னைக்கு தான் நீ அதை பதிக்கின. அதே பௌர்ணமியில வெளியே எடு. உன் மூலமா அந்த விக்கிரகம் 8வது அதிசயமா காட்சி தரட்டும். உலக புகழ் இதனால உனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு பூர்வ ஜென்ம கதையையும் இந்த உலகம் தெரிஞ்சுக்கட்டும். எல்லாம் விஞ்ஞானம்ங்கிற ஒருவித நாகரீக மாயை இதனால கட்டுப்படட்டும். பக்தியும் ஆன்மீகமும் வளர்ச்சி அடையட்டும். இதுக்காகத்தான் நான் பாடுபடுறேன். புரொஃபசர் நரம்பு புடைக்க கத்திவிட்டு நிமிர்ந்து மகளை பார்த்தார். அவள் போதும் என்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டாள். பாஸ்கரன் தலையை உசுப்பி விட்டு கொண்டான். சரி சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நான் ஏன் இவ்வளவு தூரம் இந்த விஷயங்களை சந்தேகப்படணும்? அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் எனக்கு தானா ஏற்பட வேண்டியது தானே. அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல பாஸ்கரா. இதே போல தெளிவா சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வா. நான் என்ன உன்னை கொலையா பண்ண சொல்றேன்? ஒரு சிலை இருக்கு, எடுத்து கொடுன்னு தானே சொல்றேன். உனக்கு பேரும் புகழும் கிடைக்கத்தானே பாடுபடுறேன். அது இருந்தா நான் சொன்னதெல்லாம் உண்மை, இல்லைன்னா பொய்ன்னு போயிட்டே இரு. மீனாட்சி சுந்தரத்தின் அந்த பேச்சு மட்டும் அவனை கொஞ்சம் கட்டி போட்டது. அதே சமயம் அவனை மேலும் கட்டி போடுகிற மாதிரி ஒரு தகவலுடன் வீட்டு வாசலில் ஆட்டோவில் வந்து நின்றாள் துர்கா. அவள் கையில் ஒரு தந்தி. என்ன துர்கா, என்ன இது தந்தி? உங்க கூட இருக்கிற சக்திவேலுக்கு வந்திருக்கு. அவர் முறை பொண்ணு மகேஸ்வரி போன வாரம் விஷம் குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாங்களாம். காப்பாத்த போராடி பலன் இல்லாம நேத்து இறந்துட்டாங்களாம். அவரை கிளம்பி வர சொல்லி தந்தி வந்திருக்கு. அதுதான் ஒரு யூகமா நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன். பாஸ்கரனின் பின் மண்டையில் சொடேல் என்று ஒரு அடி விழுந்த மாதிரி இருந்தது. துர்கா கொண்டு வந்திருந்த தந்தியின் செய்தி பாஸ்கரனை அதிர்ச்சிக்கு உள்ளாக்க, அதை பார்த்த மீனாட்சி சுந்தரம் அந்த தந்தியை தானும் வாங்கி பார்த்தார். அவர் கண்களும் அகண்டு விரிந்தன. சில நொடிகளுக்கு பேச்சே வரவில்லை. இடையில் துர்காவும் அருள்மொழியும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர். அப்பா, என்னப்பா, ஏன் 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்க? அருள்மொழி அவர்களின் மௌனத்தை கத்தரித்தாள். என்னம்மா பேச, இனி பேச வேண்டியதெல்லாம் பாஸ்கரன் தான். மீனாட்சி சுந்தரம் கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போல பேசினார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். நீ எதுவும் சொல்லாத, இனியாவது என்னோட பேச்ச கேளு. மீனாட்சி சுந்தரம் கட்டளையிடுகிற மாதிரி சொன்னார். பாஸ்கரன் அவரை வெறித்தான். வெறிக்காத, என் பேச்ச கேளு. ஆமா, இப்ப அந்த சக்திவேல் எங்க இருக்கான்? ஹாஸ்பிட்டல்ல சந்திர பிரகாஷ்க்கு காவலா இருக்கான். முதல்ல போன் போட்டு அவனுக்கு விஷயத்த சொல்லு.
அவனை கிளம்பி போக சொல்லு. ஆமா, எந்த ஆஸ்பத்திரி? டாக்டர் ரங்கநாத்தோட எம்ஆர் டிஸ்பென்சரியில தான் இருக்கான். அருள், போன் போடு, சக்திவேல் கிட்ட விஷயத்த சொல்லு. அருள்மொழி தலையை ஆட்டினாள். தொலைபேசியை தொட்டு சக்திவேலை கூப்பிட்டு தயங்கி தயங்கி விஷயத்தை சொல்லிவிட்டு அவனை புறப்பட்டு போக சொன்னாள். இடையில் புகுந்து ரிசீவரை வாங்கிய பாஸ்கரன் சக்திவேலுடன் பேச தொடங்கினான். சக்தி, நீங்க புறப்படுங்க. ஆமா, சந்திர பிரகாஷ் எப்படி இருக்கார்? நடுவுல கொஞ்சம் நினைவு திரும்பிச்சு சார். அப்பா அவரோட வீட்டு முகவரியை கேட்டு வாங்கிட்டோம். செஞ்சிக்கோட்டையில இருக்கிற அவங்க ஃபேமிலிக்கு தகவல் கொடுத்துருக்கேன். நல்லது, நீங்க புறப்படுங்க. இல்ல சார், நான் போக போறதில்ல. சக்திவேலிடம் இருந்து மாறுபட்ட பதில். ஏன் சக்தி, நீங்க போய்த்தானே தீரணும்? இல்ல சார், நான் போய் ஆக போறது ஒண்ணுமில்ல. செத்தவளுக்கு உயிர் திரும்ப வந்துடவா போகுது? நோ, நீங்க போகலைன்னா நல்லா இருக்காது. கஷ்டப்பட்டு தந்தி கொடுத்திருக்காங்க, போய் துக்கம் கேட்கறது தானே நாகரிகம். இல்ல சார், போனா என்னால சும்மா இருக்க முடியாது. அவளை கரெக்டுக்கு கூட்டிகிட்டு போனது நான் தான். என்னோட தப்பு தான் அவளோட உயிரை வாங்கிடுச்சு. என் மாமா அதை பத்தி எல்லாம் கேட்பாரு. ரொம்பவும் ரசபாசம் ஆயிடும். நான் போக விரும்பல. ஆமா, நீங்க என்ன சார் முடிவு செஞ்சிருக்கீங்க? நான் சார், இனியும் நீங்க யோசிக்கிறது நல்லதில்ல சார். நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் உங்களை யோசிக்காதீங்கன்னு தான் சொல்லுது. அந்த கரட்டுக்கு போய் அந்த சிலையை எடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும் சார். என்ன சக்தி சொல்றீங்க? ஆமா சார், அந்த விக்கிரகம் அங்க அடங்கி இருக்கிறதால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதை வெளியே எடுத்து பூஜிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த கரட்டுல திரியிற ஆத்மாக்களுக்கு சாந்தி ஏற்பட்டுடும். அப்புறமா இப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு மலையில கல்வெட்டு குறிப்பு சொல்லுது. அதையெல்லாம் அன்னைக்கு நான் பார்க்கலையே. எங்க சார், அவசர அவசரமா போனோம், பார்த்தோம், வந்தோம். இப்ப போனா எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்ப நீங்க நான் சொல்றதையும் ஏத்துக்குவீங்க. சரி சக்தி, அதுவும் தான் என்னன்னு பார்த்துடுவோமே. ரொம்ப நன்றி சார். அப்ப நாம எப்ப சார் கிளம்புறோம்? நாளைக்கு ராத்திரி அந்த கரட்டுக்கு போகலாம். இடையில எனக்கு சில வேலைகள் இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுவும் சரிதான் சார். அதுக்குள்ள சந்திர பிரகாஷ் ஃபேமிலியில இருந்தும் யாராவது வந்துடுவாங்க. அவங்க சந்திர பிரகாஷ் சாரை பாத்துக்குவாங்க. சரி, அவங்க வந்ததும் நீங்க கிளம்பி வாங்க. ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பியவனை மீனாட்சி சுந்தரம் மலர்ந்த முகத்தோடு பார்த்தார். அப்ப நாளைக்கு போறோமா பாஸ்கரா? ஆமா சார். வெரி குட், வெரி குட். அவர் பார்வை அப்படியே துர்கா பக்கம் திரும்பியது. உனக்கு ரொம்ப தேங்க்ஸுமா. சமயத்துக்கு வந்து என் சிக்கலை தீர்த்துட்ட. அருள், அந்த பொண்ணுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. பரவாயில்லைங்க, நான் புறப்படுறேன். துர்கா சொல்லிக் கொண்டு பாஸ்கரனை பார்த்தாள். அவனும் போய் வா என்கிறார் போல அவளை பார்த்தான். திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அவள் புறப்பட்டு போனாள். இலை போட்டு சாப்பாடு போடும்போது அருள்மொழியிடம் உறைந்தது போல மௌனம். பாஸ்கரனும் ஏதோ பெயருக்கு சாப்பிட்டான். நல்லா ருசிச்சு சாப்பிடு பாஸ்கரா. உனக்காக அருள் ரொம்ப சிரமப்பட்டு சமைச்சிருக்கா பாரு. மீனாட்சி சுந்தரம் நிமிண்டி விட்டார். அவளிடம் பதிலே இல்லை. நாளைக்கு நாம ஒரு 3 மணியை போல கிளம்புவோம். சமணப்பட்டி ஸ்டேஷன்ல இறங்கி அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல தங்குவோம். ராத்திரி ஒரு 10 மணி ஆன பிறகு ரகசியமா நீ, அருள்மொழி, சக்திவேல் 3 பேரும் புறப்பட்டு கரட்டுக்கு போங்க. உங்களுக்கு நான் ஒரு வயர்லெஸ் போன் தரேன். ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது வேலை செய்யும். நான் அடிவாரத்துல இருந்து உங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அங்க பேசக்கூடிய ஒரு மஞ்சினிங்கிற விக்கிரகம் இருக்கு. தலையில்லாத அந்த முண்ட உடல்ல தலையை எடுத்து கச்சிதமா பொறுத்து. அப்ப அதோட பார்வை எதை நோக்கி இருக்குன்னு பாரு. அது பாக்குற இடத்துலதான் சிலை இருக்கிறதுக்கான குறிப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த சிலை பேசும். ஆனா வளர்பிறை நாட்கள்ல மட்டும்தான் பேசும். தேய்பிறையில அது பேசாதான். நாளைக்கு தேய்பிறை பொழுதுதான். ஆகையால அது பேசுற பேச்சை கேட்க முடியாது. இருந்தாலும் பாதகம் இல்ல. உன் விருப்பப்படி ஒரு ஹேண்டி வீடியோ கேமராவில எல்லாத்தையும் படமும் பிடிச்சுக்கோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ எடுக்க போற படம் எல்லா டிவியிலையும் வந்து உலகத்தையே பரவசப்படுத்தும். அப்படியே அந்த விக்கிரகம் வசப்பட்டதும் என் கூட பேசு. அதுக்கு பிறகு நான் மேல ஏறி வர்றேன். ஏன் சார், முதல்லயே எங்க கூட வந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா? பின்ன அந்த சிலை வெளிப்படாத வரை, அதை நீ எடுத்து முடிக்காத வரை, அந்த மலையில நிலவர சன்னியாசிகளோட சாபப்படி யார் அங்க போனாலும் செத்துதான் தீரணும். எடுத்துட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா சார்? ஆமா, அப்படித்தான் அங்க இருக்கிற கல்வெட்டு சொல்லுது. மீனாட்சி சுந்தரம் சொல்ல பாதி சாப்பாட்டில் எழுந்து நின்றான் பாஸ்கரன். ஏய், என்ன எழுந்துட்ட? ஒண்ணும் இல்ல சார், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் புறப்படுறேன்.
பாதி சாப்பாட்டில் கை கழுவ தொடங்கினவனை அருள்மொழி ஈரப்பார்வை பார்த்தாள். தொடர்ந்து சாப்பிடச் சொல்லி வற்புறுத்த அவளால் முடியவில்லை. பார்த்து கொண்டே நின்றாள். அவன் விறுவிறுவென்று வெளியேற தொடங்கினான். பாஸ்கர், இப்ப நீ எங்க வேணா போ, ஆனா நாளைக்கு மதியம் நாம புறப்படுறோம், அதை மறந்துடாத. அவன் நின்ற நிலையில் தலையை ஆட்டினான். போட்டு குழப்பிக்காத, உன் எழுத்து வேலையை கவனி, அதுக்கு முந்தையே உனக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அவன் மீண்டும் திரும்பி பார்த்தான். மீனாட்சி சுந்தரம் எழுந்து பீரோ அருகே சென்றார். திறந்து உள்ளே இருந்து ஒரு நோட்டு புக்கை எடுத்தார். அவனை நோக்கி நீட்டினார். என்ன சார் இது? இத படி, இது ஒரு கதை, இத படிச்சா நீ குழம்ப மாட்ட, தெளிவாயிடுவ. அவனும் அதை வாங்கி கொண்டான். புறப்பட்டான். அவன் தலை மறைந்ததும் அருள்மொழியிடம் ஆக்ரோசம். அப்பா, நீங்க இப்படி அவரை ஃபோர்ஸ் பண்றது கொஞ்சமும் நல்லா இல்ல. அருள், போய் வேலையை பாரு. அதிகபட்சம் 48 மணி நேரம் தான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆமா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். அந்த சிலை இருக்கிறது நிஜமாப்பா? இல்லாமலா நான் இவ்வளவு மெனக்கெடுறேன்? சரி, அதை எங்களை தவிர யாராலையும் எடுக்க முடியாதுங்கிறதும் உண்மையா? இந்த கேள்விய நீ 3வது தடவையா கேக்குற. ஆனா ஒரு தடவை கூட நீங்க தெளிவா பதில் சொல்லலையே. இப்ப சொல்றேன், உங்களை தவிர யாராலையும் அதை எடுக்க முடியாது. இவ்வளவு விஷயங்களை சேகரிச்சு சொல்ற உங்களாலையுமா? யாராலையும் முடியாதுன்னா அதுல நானும் தானே இருக்கேன். எப்படிப்பா, எப்படி? வெளியே யார்கிட்டையாவது சொன்னா இதை நம்புவாங்களா? கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த உண்மைகளை நான் எதுக்கு வெளியே சொல்லணும்? இல்ல, இதெல்லாம் உண்மையே இல்ல. உங்களை ஒரு கூட்டம் மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கு. நீங்க அவங்க சொல்றத செய்யறீங்க. அவங்க யாரு, எதுக்கு உங்க மூலமா பாஸ்கரன் உதவிய அவங்க கேக்குறாங்க? அருள்மொழி, அதிகபட்சம் 48 மணி நேரம் பொறுத்துக்கோ, சிலை கிடைச்சிடும். உனக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடையும் தெரிஞ்சிடும். சரி, இதை ஏன் ரகசியமா செய்யணும்? எல்லா பத்திரிகையாளர்களையும் டிவி காரங்களையும் கூப்பிடுங்க, அவங்க கீழே காத்திருக்கட்டும், மேல நாங்க போய் முயற்சி செய்யறோம். ஒரு லைவ் ஷோவாவே இதை டெலிகாஸ்ட் பண்ணலாமே. இடியட், பாஸ்கரன் ஒரு பெரிய கண்டுபிடிப்புல இருக்கான்ங்கிறது மட்டும்தான் வெளியே தெரியணும். ஆனா அது எங்க, எதுக்கு, எப்படிங்கிற எதுவும் சிலை வெளிப்படுற வரை வெளியே தெரியக்கூடாது. ஆர்வ கோளாறுல யாராவது அந்த கரட்டுக்கு முன்னாலேயே போனா அவங்க நிலை என்னாகும்னு யோசிச்சு பாத்தியா? அருள்மொழி மீனாட்சி சுந்தரத்தின் கேள்வி முன் மடங்கித்தான் போனான். கழுத்தில் வியர்வை வடிய, எனக்கு பயமா இருக்குப்பா, நாம எந்த காலத்துல வாழ்றோம்னே தெரியலப்பா என்றான். வெரி சாரி பேபி, இதுக்கு மேல எதையும் பேசாத, அப்புறம் நான் மறுபடியும் மிருகம் ஆயிடுவேன். பாஸ்கரன் கதவை தட்டியது அவனது ஆத்ம நண்பன் சந்தான கிருஷ்ணனின் வீட்டு கதவை. வாடா, எங்க இவ்வளவு தூரம்? சந்தான கிருஷ்ணனும் சிகரெட்டும் கையுமாக வரவேற்பு முகமன் வாசித்தான். உள்ளே நுழைந்தவன் ஒரு நிமிடம் சந்தான கிருஷ்ணனின் வீட்டை ஒரு நோட்டம் போட்டான். ஓவல் ஷேப் கொண்ட டிவி திரை, அதன் மேல் குருவிக்கூடு, காய்ந்த பனம்பழ கொட்டைகளில் அரக்கன் தலை, அது அங்கும் இங்குமாக சுவற்றில் ஆட, விளக்குகள் மூங்கில் கூடைக்குள் எரிந்து கொண்டிருக்க அதன் இண்டு இடுக்குகளில் வெளிச்ச பீற்றல்கள். சோபாவுக்கு பதிலாக தரைக்கு மேல் ஜேட்சீக்களின் நகை அடகு கடை போல மெத்தை திண்டுகள், ஜன்னலோரமாக ஒரு மீன் தொட்டி, அதில் மீனுக்கு பதிலாக ஆமை குஞ்சுகள். யார் வீட்டுக்குள் வந்தாலும் ஒரு கணம் நெஞ்சு எகிரும். அப்படி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் சந்தான கிருஷ்ணனுக்கு. 1000 பேர் வேலை பார்க்கும் ஒரு என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியின் HRD பிரிவில் ஜெனரல் மேனேஜர். மனங்களை கூறு போட்டு பார்ப்பது, கேரக்டர்களை இனம் பிரிப்பது, இதெல்லாம் தான் அவன் உத்தியோகம். விசித்திரமான மீசை இல்லாமல் தாடி வளர்த்து கொண்டு பார்ப்பவர்களை அதிர விடுபவன். கடை தெருவுக்கும் சினிமாவுக்கும் நாமெல்லாம் சைக்கிளிலோ பைக்கிலோ போய் வந்தால் இவன் மட்டும் குதிரை மேல் அமர்ந்து போய் வருவான். பிறரை தன்னை நோக்கி திருப்புவதிலும் அவர்களை குழப்புவதிலும் கில்லாடிக்கு கில்லாடி. இந்த உலகம் மனித வாழ்க்கைக்கு ஒரு சட்டம் போட்டு வைத்திருக்கிறது. அதை உடைத்து கொண்டு வாழ்வதில் சந்தான கிருஷ்ணனுக்கு எதனாலோ கொள்ளை பிரியம். மொத்தத்தில் வித்தியாசத்தின் இன்னொரு பெயர்தான் சங்கி. சுருக்கமாக அவனை அப்படித்தான் கூப்பிடுவார்கள். சங்கி, உன் கூட நிறைய பேசணும்டா. பாஸ்கரன் மெத்தை திண்டில் படுத்தபடி பேச்சை எடுக்க, சொல்லு என்றபடி அருகில் அமர்ந்து கொண்டான் சங்கி. கேள்விப்பட்டிருப்பியே? ஆமாமா, ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியாமே. இல்லடா, நான் ஒரு இளவும் பண்ணல. ஆனா பண்ணாமலே இவ்வளவு தூரத்துக்கு விஷயங்கள் பரவி இருக்கு. என்ன, யாராவது உன்னை மோட்டிவேட் பண்றாங்களா?
சங்கி எப்படி அத்தனை சீக்கிரமாக அந்த கேள்விக்கு வந்தான் என்பது தெரியவில்லை. பாஸ்கரன் ஆச்சரியத்தோடு பார்த்தான். என் வாழ்க்கையே கொஞ்ச நாளா மாறி போச்சுடா. நம்ப முடியாத, லாஜிக்கே இல்லாத விஷயங்கள் நடக்கிற ஒரு கதை மாதிரி ஆகி போச்சுடா லைஃப். அப்ப நீ யாருக்கோ ரொம்ப தான் தேவைப்படுறேன்னு சொல்லு. எப்படி இப்படி பட்டு பட்டுன்னு சொல்ற? 5 3 8 மாதிரி இது ஒரு சாதாரண விடை. மிச்சத்தை சொல்லு. நான் இதுவரை எதுக்கும் பயந்தது இல்லடா. அச்சமே நரகம்ங்கிறது என் பாலிசி. ஆனா நான் இப்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, அமானுஷ்யம் பத்தி என்ன நினைக்கிற? யூ மீன் பிளாக் மேஜிக்? இல்ல, அமானுஷ்யம் வேற. பிளாக் மேஜிக் ஒரு தந்திரம், அமானுஷ்யம் அப்படி இல்லை. அதாவது இப்ப நீயும் நானும் இங்க ஒரு கடவுளை பாக்குறோம்னு வையி. எப்படி, தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி பயங்கர மேக்கப்போடையா? சரி, அப்படியே வச்சுக்கோ. இல்ல நாம ஒரு அதிசயமான விஷயத்த கண்ணால பாக்குறோம்னு வையி. நீ அமானுஷ்யத்துக்கு சரியான பொருளை சொல்லு, அப்புறமா கேள்வி கேளு. சங்கி எனும் சந்தான கிருஷ்ணன் மடக்கி விட்டு மல்லாக்க படுத்துக்கொண்டு ஒரு ரப்பர் பந்தை கூரை நோக்கி எரிந்து எரிந்து திரும்ப பெற பாஸ்கரனும் எப்படி விளக்கமளிப்பது என்பது புரியாமல் திணறும் போது ஜன்னலுக்கு வெளியே ஒரு உருவம் தெரிந்தது. அதை பாஸ்கரன் கவனிக்கவில்லை. அவன் சங்கியோடு பேசுவதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட அந்த உருவத்துக்கு உரியவன் சற்று நகர்ந்து செல்போனை தட்டி யாரோடோ பேச ஆரம்பித்தான். சார், பாஸ்கரன் இப்ப சங்கிங்கிற ஒரு மென்டல் ஆபீசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். இந்த ஆள் ஒரு லூசாட்டம் தெரிகிற பயங்கர புத்திசாலி. அப்படியா? மறுமுனையில் ஒரு விதமான அங்கீகாரம். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.